இன்ஜினியரிங் பிடெக் மற்றும் எம்டெக் அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைவான கட்டணம், தரமான கல்வி, 100% வேலை வாய்ப்பு உறுதி. உடனே அணுகவும் டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், மதுரவாயில். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் ரெடியா இருக்காரு, வாங்க கேள்வி கணைகளை தொடுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. என்ன சார் வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு தாமதமா வந்திருக்கீங்களே? ரொம்ப நேரம் சார் எப்போ வருவார்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இல்லை, மன்னிக்கணும். அதாவது உங்களுக்கு தான் எம்மதமும் சம்மதம்னு தெரியும், அதனால தாமதமும் அதில் வந்துடும். எம்மதமும் சம்மதத்தில் தாமதமும் வந்துடும் நினச்சேன். சரி, வர வழியில் கொஞ்சம் ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. என்ன சார் பிரச்சனை? இல்லைங்க, நம்ம வண்டி வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஆட்டோவும் வேற ஒரு காரும், அவங்க ஏதோ அந்த ஆட்டோக்காரன் அவங்க தேய்ச்சிட்டாங்க. ஏதோ அந்த டிரைவருக்கும் அந்த ஆட்டோ டிரைவருக்கும் ஒரே தகராறுங்க. பயங்கர தகராறு. கொஞ்ச நேரத்தில் எங்கிருந்தோ ஃபோனு. முதல்ல என்னன்னு பார்த்தா அவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்க. அப்புறம் நம்ம நம்மளாம் அங்கே இருக்கிறவங்க 4 பேர் ஏதோ சொன்னோம். சரின்னு அப்புறம் அது ஒரு மாதிரி அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டாங்க, விலைக்கு விட்டு அமுச்சிட்டோம். எங்கிருந்தோ ஃபோனு. என்னன்னு பார்க்குறேன், அமெரிக்காவிலேருந்து ட்ரம்ப் கூப்பிட்றாரு. யாருக்கு, உங்களுக்கா? ஏன் சார்? எப்படி நம்பர் தெரிஞ்சு கூப்பிட்றாரு. இந்த சண்டை ஆட்டோக்காரருக்கும் கார் டிரைவருக்கும் உள்ள சண்டையை நான் தான் தீர்த்து வச்சேன் அதையுமா அப்படின்னு சொல்லி அதை நான் அறிவிப்பு கொடுக்குறேன், நீங்கள் ஆமான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சாட்சி. என்னடா ட்ரம்ப் நம்மளை கூப்பிட்டு அவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சுது, சைதாப்பேட்டையில் நடக்கிறது அங்கே எப்படி போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். இந்த மறுபடியும் ஃபோனை வைக்கிறேன், வேற ஒரு இடத்துல இருந்து ஃபோனு. நம்ம அவர் பேர் என்னமோ யாரோ சொன்னார். அவர் யாரோ அப்பாவோ என்னமோ சொன்னார், அப்பச்சன் அப்பாவோ என்னமோ. அப்பச்சன்னா அவர் கேரளாவோட சம்மந்தப்பட்டிருப்பார். அவர் பேர் அப்பாவோ போல இருக்கு. அவர் அப்பச்சன் அப்பாவோன்னு என்னமோ சொன்னார். இது கேரளாவில் வியாபாரம் பண்ணுவார் என்னமோ, அவரோ அவர் பையனா தெரில. அவர் ஃபோன் பண்ணி இந்த தீர்த்து வச்சதுக்கு எங்கள் தலைவர் தான் காரணம், இந்தியாவிலேயே யாருக்கும் இல்லாத தைரியம் இந்த சண்டையை தீர்த்து வச்ச தைரியம் எங்கள் தலைவருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இந்த சண்டை, இந்த ஆட்டோ டிரைவருக்கு உள்ள சண்டை ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடுச்சுங்க. இந்த பக்கம் ட்ரம்ப்பு, இந்த பக்கம் அந்த அப்பச்சன் அப்பாவும், இவங்க 2 பேரும் அந்த சண்டை இருக்கு பாருங்க. இதை யார் தீர்த்து வச்சாங்க, யார் தீர்த்து வச்சான்றது. இது எனக்கு 1/2 மணி நேரம் மாறி மாறி ஃபோன் பேசி எனக்கு இது ஒரு டிலே ஆகி இதனாலதான் காலதாமதம் மன்னிக்கணும். அருமையான விளக்கம். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அருமையான விளக்கம் சார். புரிய வேண்டியதெல்லாம் புரிஞ்சிருச்சா? நல்லா புரியுது. ரைட், அடுத்த கேள்விக்கு போங்க. நம்ம மக்களுடைய கேள்விகள் புரிய வைப்போம் சார். ஆமாம். பாளையங்கோட்டையிலிருந்து மரியா செல்வராஜ் கேட்குறாங்க, 4 வருடங்களில் 24 காவல் நிலைய மரணங்கள் எப்படி என்று உயர்நீதிமன்றம் கேட்கிறது. இன்றைக்கு 24, இப்போ அஜித் குமார் சேர்ந்து 25 தான் அஜித். இதில் நடந்தது என்னன்னு கேட்டால், அதாவது ஒரு கோயிலில் ஏதோ ஒரு நகை அதெல்லாம் எல்லாம் வந்துருச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அந்த காவல், அதாவது எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணாமல் அவனை எங்கே, அதுவும் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய பின்புறத்தில் மாட்டு தொழுவத்தில் வச்சு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கு முன்னால் அவனை அதுவும் எங்கள் மானாமதுரையிலேருந்து ஒரு சிறப்பு காவலர் இங்கே எங்கே அடிக்கிறான், சிவகங்கை திருப்போணத்தில் மடப்புறம், அதான் மடப்புறமா அங்கே. அது மானாமதுரை எங்கேயோ இருக்குது, இந்த ஜூரிஸ்டிக்ஷனே இல்லை. ஆமாம், அங்கே இருக்கிற சிறப்பு காவலர்னு இந்த எஸ்எஸ்ஐ அந்த மாதிரி யாரோ அவங்க ஒரு 6 பேர் அடித்து 40 இடத்துல உடம்புல உள்காயம், 18 இடத்துல வெளிக்காயம். அவன் நகை திருடினானா இல்லையா நமக்கு தெரியாது, திருடி இருக்கலாம், நிரபராதியாகவும் இருக்கலாம். என்ன பிரச்சனைன்னா, யார் அந்த நகையை பறி கொடுத்ததா சொல்கிறாங்களோ அந்த அம்மா, டாக்டர் அம்மா செக்ரட்டேரியட்டில் முக்கியமான ஒரு மேலதிகாரிக்கு, முக்கியமான அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்களாம். அது அவங்களுக்கு வேண்டியவங்க போல் இருக்குது, தெரியல சொந்தக்காரங்களா
எந்த விதமான தெரியல நமக்கு. அவங்க எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவங்க ஒரு ஒரு சமுதாயத்தில் முக்கியமான இடத்துல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர் கூப்பிட்டு எஸ்பிகிட்ட சொல்லிட்டாராம். அந்த எஸ்பி ராவத் இப்போ தான் காத்திருப்போர் பட்டியலில் வச்சுட்டாங்க. ஆமாம். எஸ்பிகிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. எஸ்பி கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் சொன்னால், இப்போ தான் நான் டிவியில் வரும்போது பார்த்தேன், அந்த அந்த 6 பேரில் 5 பேரை கைது பண்ணிட்டாங்க, ஒருத்தர் இன்னும் தலைமறைவாக இருக்கார். கொலை வழக்காகவே மாற்றியாச்சு. மாற்றிட்டாங்க. அவங்களுடைய குடும்பம், அந்த காவல் போலீஸ்காரங்களுடைய குடும்பம், அவங்க பொண்டாட்டி அம்மா எல்லாரும் தெருவில் வந்து போராடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, மேலதிகாரிகள் சொல்லி தான் இவங்க செஞ்சாங்க, இவங்களை கைது பண்ணிட்டீங்க, மேலதிகாரிகள் என்ன, அவரை மட்டும் காத்திருப்போர் பட்டியலுக்கு. இந்த கேள்வி சரிதான், நியாயமான இல்லையா? அதாவது நடந்தது மிகப்பெரிய கொடுமை, ஒரு உயிர் வந்து போயிருக்கு. நான் கூட முதல்ல நினச்சேன், இந்த செக்ரட்டேரியட் காலனியில் மெட்ராஸ் இதில் சென்னையில் 2022 நினைக்கிறேன், அதில் விக்னேஷ்னு ஒரு பையன் வந்து காவல் கஸ்டடியில் வந்து இறந்து போனபோது சட்டமன்றத்தில் வந்து நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னார்னா, காலையில் இட்லி சாப்பிட்டாரு, அதனால் திடீர்னு அவருக்கு ஏதோ வயிற்று வலி வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி நான் கூட உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இட்லி கொடுத்தா கூட நான் முதல்ல ஒரு 2-3 பேர் சாப்பிட்றாங்களான்னு பார்த்துட்டு அப்புறமா தான் நான் சாப்பிடுவேன். எதுக்கு முதல்வரே வந்து ஒரு இட்லியை பற்றி ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்காரு, நம்ம பார்த்து சாப்பிட்ணுன்னு. அதே மாதிரி நான் கூட நினச்சேன், இவர் ஏதாவது ஆப்பம் சாப்பிட்டாரு அதனால் அஜீரண கோளாறுன்னு சொல்ல போகிறாரோ முதல்வர்னு. பட் என்னென்னா, இந்த சட்டமன்றம் இருந்துதான் சொல்லியிருப்பார் முதல்வர். சட்டமன்றம் இந்த சமயத்தில் இதில் இல்லாதனால அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே மேட்ரு பெருசாகிடுச்சு. என்னன்னால் அந்த 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 இவங்க கேட்குறது, அதாவது நடந்தது அராஜகம், காவல்துறைக்கு இந்த அதிகாரம், எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணல. இப்போ சொல்கிறாங்க 28ஆம் தேதி ஃபைல் பண்ணிட்டேன்னு. நீங்கள் அது என்ன ஒன்றும் இல்லை, 3 நாள் தேதி போட்டு ஃபைல் பண்ணியிருப்பாங்க, நேற்று பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த பையனை அடித்த போது எஃப்ஐஆர் இல்லை. சந்தேகத்தின் பேரில் நீங்கள் ஒருத்தரை விசாரணை செய்யும்போது கொஞ்சம் அழுத்தமாக கேட்கலாம், நீ தான் இருக்குது இல்லை ஏதாவது ஒரு அப்படியே சிசிடிவி ஆதாரங்களே இருக்குன்னே வச்சுப்போம், அவங்க திருடினது. போலீஸ்காரங்க அடித்து வந்து அப்புறம் எதுக்கு கோர்ட்டு, நீதிபதி, சட்டம், நீங்களே அடித்து அப்போ அந்த எண்ணம் வர்றதுனால தான் ரவுடிகள்லாம் என்ன பண்ணுறான், இது ஏதோ தனக்கும் போலீஸுக்கும் உள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒன்று போலீஸ்காரனையும் கூட தான் செய்கிற குற்றத்துக்கு ஒன்றா சேர்த்துக்கிறான். அது நிறைய பார்த்துட்டோம் நம்ம. அது வந்து கஞ்சா, போதைப்பொருள், எல்லா பெண்கள் விஷயத்தில், எல்லா பாலியல் எல்லா விஷயத்துலையும் ஒன்றா போயிடுறாங்க. அப்படி இல்லை பிரச்சனை சரியாக செட் ஆகலைன்னா இவன் வந்து கோர்ட்டு, இவனையும் ரவுடியும் கோர்ட்டை மதிக்கிறது இல்லை, போலீஸ்காரனும் கோர்ட்டை மதிக்கிறது இல்லை. இவ்வளோதான் தமிழ்நாடு திமுக அரசு இவருடைய லட்சணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களும் பண்ணுறது. நீங்கள் வந்து எல்லா இப்போ தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஒரு ஆள், அவர் பேரில் வந்து திமுகவில் கருணாகரன் ஒருத்தர் லாரி ஏற்றி கொண்டுட்டாராம் நண்பர்களோடு சேர்த்து. அதுக்கப்புறம் அதே எல்லாமே தூத்துக்குடியை ஒட்டி நடக்குது, கொஞ்சம் நிறைய நடக்குது. ஏன்னா தென் மாவட்டங்களில் பொதுவாகவே குற்றங்கள் அதிகமாக இருக்கும். காரணங்கள் வந்து இந்த சாதி, பல விஷயங்கள், அது காரணங்கள் பலவாக இருக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடனை திருப்பி கேட்டாராம் தூத்துக்குடியில் முத்தையாபுரத்தில் ஒருத்தர். அந்த திருப்பி கேட்டாருன்னு சொல்லி அவரை ஒரு திமுக நிர்வாகியோட துணையுடன் அவர் வந்து நண்பர் வந்து ஏன் திருப்பி கேட்டேன்னு வெட்டி, அது ஒன்று. அப்புறம் பாலியல் கொடுமைன்னு புகார் தர ஒரு பொண்ணு வந்து போய் யாரோ ஒருத்தன் வம்பு பண்ணியிருக்கான், அதை போய் இங்கே ஒரு டிஎஸ்பி கிட்ட போய், சுதீர்னு ஒரு டிஎஸ்பி, அந்த டிஎஸ்பி கிட்ட போனால் கடைசியில் வந்து பாலியல் புகார், இந்த புகாரை வாங்காமல் குற்றம் செய்தவர்களுக்கு சாதகமாக அந்த பெண்ணுடைய குடும்பத்தை டார்ச்சர் பண்ணியிருக்காரு அந்த டிஎஸ்பி, சுதீர்னு பேர், ஏதோ ஒரு ஊரில். அந்த பெண் வந்து தற்கொலை முயற்சி, சரிங்களா. அப்புறம் திருப்பூரில் வந்து தொடுவு அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் வந்து பார்க்கும்போது ஸ்கூலுடைய காம்பவுண்டுக்குள்ளே வெளியாட்கள் 4 பேர், சின்ன பசங்க, இந்த டீனேஜ் பசங்க வந்து தண்ணி அடிச்சிட்ருக்காங்க. அவங்கள வந்து எப்பா ஸ்கூலுக்குள்ளே வந்து அடிக்கிறீங்க, அட்லீஸ்ட் ரோட்டில் உட்காந்து அடித்தாலும் வருவாங்களா, ஸ்கூலுக்குள்ளே நீங்கள் அடிச்சிங்கன்னா பிள்ளைங்கள்லாம் பார்க்கும்போது கெட்டு போயிடுவாங்கன்னு சொன்னதுக்காக சாயந்தரம் வீட்டுக்கு போகிற நேரத்தில் வந்து, அப்போ நடுவில் மத்தியானம் விரட்டி விட்டு போயிட்டார். அந்த கோவத்தில் 5 மணிக்கு வந்து அவர் மேலே பெட்ரோல் ஊற்றி கொளுத்த போய் அதுக்கப்புறம் மற்றவங்களாம் வந்து அவர் ஓன் சத்தம் போட மற்றவங்களாம் ஓடி வந்து காப்பாற்றிருக்காங்க. அதே மாதிரி கனகம்மா சத்திரம் திருப்பதிக்கு போகிற வழியில்
அங்கே வந்து ஒரு கர்ப்பிணி பெண் உட்பட ஒரு 4-5 பேர் வந்து ஒரு புகார் கொடுக்க வந்திருக்காங்க. அந்த ஏட்டு வந்து அவங்களெல்லாம் தாக்கியிருக்காரு. யாரை? பெண்களை. இதுதான் தமிழ்நாட்டின் காவல்துறை லட்சணம். இப்போ நீங்கள் அஜித்குமாரை மட்டும் நம்ம பேசுகிறோம், நான் எவ்வளவு லிஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. அப்படின்னா இந்த காவல்துறை இவ்வளவு சீர்கேடுகள் வர்றது காரணம் வந்து காவல்துறை வந்து தமிழ்நாட்டில் எப்பவுமே மோசமா அப்படின்னு கேட்டால், அன்னைக்கு வந்து இல்லை லிஸ்ட்டில் ஒன்று விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன, நேற்று 8 வயது சிறுமியை கூட ஒரு காவல் துணை ஆய்வாளரே பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்காரு. 8 வயது சிறுமி. இல்லை, அது வந்து என்னால் நிறைய கவர் பண்ண முடியல. நிறைய இருக்கு. அதனால நீங்கள் அதுக்கு நீங்கள் வந்து அப்போது இது அதிமுக பிரிவில் நடந்ததும் ஏதோ குற்றமே, அதில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. அப்போ வந்து உதயநிதி, ஸ்டாலின் ஐயா அவர்கள், கனிமொழி, டிஆர்பி ராஜா, சேகர்பாபு எல்லாரும் தனித்தனியாக வி வாண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் சாத்தாங்குளம், அந்த அப்பா பையன் கஸ்டடி, அங்கங்கே போராட்டம் பண்ணீங்களே. கனிமொழி அக்கா, என்னக்கா ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ, வாய் திறந்தா வாய்ஸ் வர மாட்டேங்குதா, தொண்டைக்கண்ணை புண்ணாயிடுச்சா? சேகர்பாபு மற்றதுக்கெல்லாம் பேசுவார், வேண்டாததுக்கெல்லாம் கரெக்டாக ஆஜராவார். வேணுங்கிற இடத்துல வந்து அவர் துறைக்கு சம்மந்தமில்லாத விஷயம் எல்லாத்தையும் பேசுவார். அவர் இதையும் பேச வேண்டியது தானே? இது அவர் துறை சம்மந்தப்பட்டது தானே. அறநிலையத்துறை அந்த கோயில் அறநிலையத்துறை கோயிலுடைய அந்த மாட்டுத் தொழுவத்தில் வச்சு போலீஸ்காரங்க அடிக்கிறாங்கன்னா அப்போ கோயில் நிர்வாகம் எப்படி அதுக்கு வந்து அப்படின்னா அறநிலையத்துறை அமைச்சர் பதில் சொல்லணுமா இல்லையா? அவர் வாயில் அதாவது அவரும் அதை சாப்பிட்டுட்டு இருப்போம். இல்லை வந்து வார்த்தைகள் அப்படியே வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மான்னு பாடுற அளவுக்கு நமக்கு மார்பு துடிக்குது. கமலஹாசன் பாட்டு என்னடி மீனாட்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த மாதிரி மரியாதை இல்லாமல் என்னையா சேகர்பாபு அண்ணே அப்படின்னு தான் என்னன்னே சேகர்பாபுன்னாவது பாடலாம் நம்ம, வேறு மாதிரி இல்லைன்னா கூட. இப்படி இது வந்து அப்போ நீங்கள் காவல்துறை வந்து ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்குன்னா காவல்துறையாக வந்து அப்படி சீரழியாது. பின்னால் இருக்கிற ஆட்சியாளர்களுடைய அந்த பிம்பம் தான் வந்து காவல்துறையுடைய இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த வகையில் திமுக வந்து குமுக ஆயிடுச்சு, குற்றவாளிகள் முன்னேற்ற கழகம். திராவிடம்னாலும் குற்றவாளிகள் குற்றம் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லைன்றது தான் நம்ம ரொம்ப நாளில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். திராவிடம்னு சொல்லி குற்றங்கள் நடக்கிறதுனால நம்ம திராவிடம்ங்கிற சித்தாந்தத்தை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இதை போலி திராவிடம்னு சொல்லிக்கிட்டு பண்ணுற அட்டூழியம் அதிகமாக இருக்குது. நீங்கள் சொன்னது வந்து இது ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும். எப்படி சாத்தான்குளம் வந்து ஒரு அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பின்னடைவாக இருந்ததோ, இந்த அஜித்குமார் காவல் மரணம் வந்து நிச்சயமாக, ஏன்னா இதிலிருந்து மற்றதெல்லாமும் கிளம்பும். இது வந்து திமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். நீங்கள் என்னதான் இதை மூடி மறைக்கணும்னு நீங்கள் ஸ்டார்டிங்கே சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த காவலர்களுடைய அந்த குடும்பத்தார்கள் வந்து போராட்டம் பண்ணாங்கன்னு. நியாயமான கேள்வி. இவ்வளோ 5 பேர்லாம் வெளியிட்டீங்களா? அவருடைய அந்த உயர் அதிகாரி, அந்த உயர் அதிகாரிக்கு யார் ஆர்டர் போட்டது? நான் என்ன சொல்கிறேன், இந்த 6 பேரை கைது பண்ணீங்களே, அவனை கூப்பிட்டு யார் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? வழக்கமாக போலீஸில் நடக்கக்கூடிய விஷயம், மேலதிகாரி கூப்பிட்டு அந்த அம்மா டாக்டர்மா அவங்க நகை போயிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த நகை அவங்களுக்கு திரும்பி போகணும், என்ன பண்ணுவீங்களோ தெரியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்கள். அதோடைய அர்த்தம் வந்து அந்த காவல்துறையில் வேறு. நீங்கள் நானும் பேசும்போது என்ன பண்ணுவீங்களோ தெரியாதுன்னா அது வேற, காவல்துறையில் அதோடைய அர்த்தம் வேற. இதான் அர்த்தம், இப்போ நடந்தது தான் அர்த்தம். அப்போது கைது பண்ணணும்னா அந்த எஸ்பியை கைது பண்ணணும். அவர் சொல்லட்டும் எந்த மேலதிகாரி கூப்பிட்டு அவருக்கு செக்ரட்டேரியட்லேருந்து பேசினாருன்னு. அந்த மேலதிகாரி வந்து என்ன சொல்லணும்? நியாயமாக விசாரிக்க சொல்லணும். ஒரு கால் இவங்க புகாரை வந்து எடுத்துக்கல. இப்போது இத்தனை பேர் நான் படித்தேனே லிஸ்ட்டு, காவல்துறையில் போய் புகார் கொடுக்க போன பாலியல்னு சொல்லி டிஎஸ்பியே வந்து வீட்டுக்கு வந்து மிரட்டுறாரு. யாருக்கு சாதகமாக? குற்றம் செய்தவனுக்கு சாதகமாக. இது ஏற்கனவே சென்னையிலேயே நடந்தது. தாம்பரத்துலேயே என்னமோ ஒரு அந்த அப்பா அம்மாவை வந்து நிர்வாணம் அணிக்க வச்சு பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெற்றோர்களை. இது சர்வசாதாரணமாக, அதாவது நம்ம வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, இது வரிசையாக நடக்கிறது. ஆனால் தான் உயர் நீதிமன்றமே அது சுவமோட்டோவை கேட்டு எடுத்து 25 எப்படி நடந்துச்சு லிஸ்ட்டுன்னு கேட்டால் அதை மனுவாக ஃபைல் பண்ண சொன்னால் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக
அஜித்குமார் இந்த விஷயம் வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய, ஏன்னா திமுகவை குமுக என்று எத்தனையோ சம்பவங்கள் வந்து நிரூபிக்கும் பொழுது இந்த அஜித்குமாருங்கிறது இப்போ வந்திருக்கிற பரபரப்பு மிக பரபரப்பான விஷயம், ரொம்ப கொடூரமான விஷயம். அந்த மாதிரி நகை போயிடுச்சுன்னா உண்மையிலேயே அவன் திருடனாக கூட இருந்திருந்தா கூட சட்டப்பிரகாரம் இதை விட பெரிய பெரிய திருடனெல்லாம் நீங்கள் வந்து பெரிய போஸ்டர்லாம் கொடுத்து உட்கார வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு வந்து பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸரு பாதுகாப்புலாம் போட்டிருக்கீங்களே. உலகமாக திருடர்கள்லாம் நான் பொதுவாக சொல்கிறேன், நான் ஒன்றும் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. உலகமாக திருடர்கள் லட்சக்கணக்கான கோடிகள் ஆயிரக்கணக்கான கோடிகள் திருடினவெல்லாம் வந்து எல்லாம் விலையும் சொல்லியுமா அலையிறான் பெரிய ஆடி காரில். அப்படியே அவன் திருடிந்தான்னா கூட அதுக்கு சட்டப்பிரகாரம் என்ன செய்யணுமோ அவன் பேரில் குற்ற வழக்கு பதிவு செய்யுங்க, கைது பண்ணுங்க, அது நடக்க வேண்டிய சட்ட. ஒரு காலம் அவன் வந்து எங்கேயாவது மறைச்சி வச்சுருந்தான்னா சரி ரைட்டு, நார்மலாக வந்து போலீஸில் வந்து என்ன அன்பாவாக கேட்பாங்க, கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தான் கேட்பாங்க. பட் அந்த அழுத்தத்தில் எந்த இடத்துல எதை எல்லை மீறுது. ரெண்டாவது எஃப்ஐஆரை போட்டுட்டுல நீங்கள் வந்து அவனை கூப்பிட்டுருக்கணும். எதுவுமே இல்லாமல் போய் கூட்டிட்டு நீங்கள் எஃப்ஐஆரை வந்து அப்புறம் அது அவன் செத்து போனோடனே அவன் உடலை வாங்கிறதுக்காக திமுகவை சேர்ந்த 4 நிர்வாகிகள் வரிசையாக பேர்லாம் போட்டாங்க டிவியில். மானாமதுரை டிஎஸ்பிலாம் போய் அவன் குடும்பத்தில் வந்து 50 லட்சம் ரூபா நேற்று வரைக்கும் பேசியிருக்காங்க, உடலை வந்து வாங்கிக்கிங்க பிரச்சனை பண்ணாமல் 50 லட்ச ரூபா தர்றோன்னு. டிஎஸ்பி மானாமதுரை டிஎஸ்பிக்கு 50 லட்ச ரூபா எங்கே இருந்தது, யார் கொடுக்குறா அந்த 50 லட்ச ரூபா? திமுக நிர்வாகிகள் வராங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ திமுகலேருந்து தான் கொடுக்குறாங்க. திமுகனா என்ன அர்த்தம்? டிஎஸ்பியும் வராருன்னா என்ன அர்த்தம்? காவல்துறை இன்வால்வ் ஆகுது. அப்போ தமிழக அரசு தானே கொடுக்குது. அரசுன்னா என்ன? அரசை நடத்துபவர்கள் ஆட்சியாளர்கள். யாரோ செத்து போயிட்டாயா, யாரோ ஒரு 6 காவலர் வந்து அவன் தப்பு பண்ணி அடித்தாயா, நீங்கள் ஏன் 50 லட்ச ரூபா கொடுக்கணும்? அதுவும் அன்னபிஷிலாம். நீங்கள் 25 லட்ச ரூபாயோ ஒரு 10 லட்ச ரூபாயோ அந்த குடும்பத்துக்கு வந்து முதல்வர் வந்து நிவாரணம் மாதிரி அதை பற்றி பேசலை. நம்ம 50 லட்ச ரூபா லஞ்சமாக கொடுத்து இதை வந்து பெருசுப்படுத்த வேணாம்னு கேட்குறீங்களே, இந்த 50 லட்சம் எங்கேருந்து வருது, யார் கொடுக்குறா? அப்போது எஸ்பி மட்டுமா கைதாகணும்? எஸ்பிக்கு மேலே ஒரு அதிகாரி 50 லட்சம் பேரம் பேச சொன்னது யார்? அது யாராக இருந்தாலும் மாண்புமிகுவாகவே இருந்தாலும் அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும். நடக்க போகிறது இல்லை நம்ம சொல்கிறது, ஆனால் நம்ம நியாயத்தை சொல்கிறோம், பார்ப்போம். ஓகே சார். மதுரையிலிருந்து வடிவேல் ராஜன் கேட்கிறார், தமிழ்நாட்டு மண் மீது மத்திய அரசு தாக்குதல் என்கிறாரே திமுகவின் ராஜீவ் காந்தி, அப்படி என்றால் இது பெரியார் மண் இல்லையா? திடீர்னு என்னமோ தெரில, இந்த ராஜீவ் காந்தின்றது அவர் தான் ரொம்ப அந்த நடராஜர் ஏன் காலத்துக்கு ஆடுறாருன்னு சொல்லி அசிங்கமாக பேசினார். ஆமாம். ஸோ அந்த திராவிட ஸ்டாக் அவர், திராவிட ரத்தம் முழுக்க ஓடுறவர் அப்படின்னா அவர் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் திராவிட ரத்தமா சார்? திராவிட ரத்தம் தெரிஞ்சது ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ். ஆமாம், இது டி பாசிட்டிவ். இல்லை டி பாசிட்டிவா நெகட்டிவா? இல்லை டி நெகட்டிவ்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள். இது டி நெகட்டிவ் ரத்தம். அது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் இவ்வளோ நாளாக வந்து திராவிட மண்ணாக இருந்துச்சு, இல்லைன்னா பெரியார் மண்ணாக இருந்துச்சு, இப்போ வந்து தமிழ் மண்ணின் மீது மத்திய அரசு தாக்குதல் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன பெரியாரை கட்டி விட்டாங்களா, இல்லை பெரியார் மண்ணுன்னு இப்போ வந்து சொல்கிறதுக்கே வந்து வெக்கப்படுறாங்களா? ஏன்னா நடக்கிறதெல்லாம் அப்படி தானே இருக்குது. பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பெரியார் மண்ணுன்னு சொல்கிறதுக்கே வெக்கப்படுற அளவுக்கு பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இவங்க தான் சொன்னாங்க, பெண்ணுக்கு வந்து அவர் என்ன பெண்ணுக்கு வந்து சுதந்திரத்துக்காக சொன்ன கர்ப்பப்பையை கழட்டி எறின்னு சொன்னார். அது பெண் சுதந்திரமா அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்க கருத்துக்கே விட்டுருவோம் நம்ம. நல்ல வேலை பெண்ணாக இருந்ததுனால கர்ப்பப்பையை கழட்டி எறினார். ஆணுக்கு ஏன்னா பாரதியார் வந்து இல்லைங்க, பாரதியார் வந்து என்ன சொன்னார், மகாகவி பாரதியார், ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பை பொதுவில் வைப்போம்னார். அதாவது எப்படி பெண்ணுக்கு கற்பு முக்கியமோ அந்த மாதிரி ஆணுக்கு. நம்மால் ஈரோட்டுக்காரர் என்ன சொன்னார், பெண் வந்து சுதந்திரம் வேணும்னா கர்ப்பப்பையை கழட்டி எறியணும்னார். கர்ப்பப்பை இருக்கிறதுனால தானே. ஏன் ஏற்கனவே அவன் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இதை பிடிச்சிட்டாங்க நம்மளுங்க. டி மைனஸ் இருக்காங்களே, டி மைனஸ் ஆட்கள் பூரா இதை பிடிச்சிட்டாங்க. இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து இந்த கற்பழிப்பு, பாலியல் வன்முறை தினம் 10 நடக்குது பாருங்கள். அவர் தான் கர்ப்பப்பையை கழட்டி எறிஞ்சு சொல்லிட்டார்ல, கர்ப்பப்பையை கழட்டி எறிஞ்சிட்டு அப்புறம் பிரச்சனை வராதில்ல, நாளைக்கு கர்ப்பமாகி அதை போய் கலைக்க போய் இந்த பிரச்சனைலாம் வராதில்ல. அப்போ பெரியார் வந்து
பெண்களுக்கு எவ்வளோ தூரம் பாடுபட்டிருக்காருங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. பெண்கள்கிட்ட விட்டுருவோம், அதை விடுவோம். எனக்கு என்னன்னா, நல்ல வேளை பாரதியாரோட கருத்து இவர் ஈவராவுக்கு இல்லை. பாரதியார் அவர் பாட்டில் புரியாமல் சொல்லிட்டாரு, ஆண்களுக்கும் வந்து கற்பு வேணும்னு. ஐயா எங்கள் பெரியவர், எங்கள் ஈரோட்டு பெரியவர் என்ன சொன்னார், பெண்களுக்கு வந்து கற்பு பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் கர்ப்பப்பையை கழட்டிடுறீங்க. என்ன நம்ம அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் நமக்கு முடியாது, நமக்கு அது சம்மந்தம் இல்லை, நம்ம ஏற்றுக்க முடியாது. இல்லை சார், அதில் விவரமாக இருப்பார் சார். அவரும் ஒரு ஆண்மகன் தானே. இல்லை, அது அவர் ஆண்மகன். அவர் காவேரி கரையெல்லாம் நிறைய போயிருக்காரு, வந்திருக்காரு. அங்கெல்லாம் வந்து போய் இயற்கை வளங்களை எல்லாம் ரசிச்சிருக்காரு அவர். அதெல்லாம் வந்து செழிப்பான வளங்களை எல்லாம் ரசிச்சுட்டு வந்திருக்காரு. அதெல்லாம் ரைட்டு. நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா, திடீர்னு இவங்க வழக்கமாக பெரியார் மண்ணுன்னு சொல்கிறவங்க திடீர்னு தமிழ் மண்ணுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே என்ன, அதுவும் ராஜீவ்காந்தி பேச ஆரம்பித்தார். ஏன்னா இந்த அவர் இன்னொரு காரணமாக கூட இருக்கலாம். பெரியார் மண்ணுனா வழக்கமாக வந்து இதுக்கெலாம் வந்து குரல் கொடுக்குறவர் வந்து ஐயா வீரமணி ஐயா, ஆசிரியர் ஐயா. இல்லை எங்கேயோ எலிமெண்ட்ரி ஸ்கூல்லையோ எங்கேயோ வாத்தியாராக இருந்தார் போல் இருக்கு. எங்கே எனக்கு தெரில, எங்கேயோ ஆசிரியர், ஒரு கால் பத்திரிகை ஆசிரியர் அப்படியே இருக்கலாம். ஏதோ ஒரு ஆசிரியர்னா வந்து பத்திரிகை ஆசிரியராகவும் இருக்கலாம், ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியாராகவும் இருக்கலாம். எங்கே வேணாலும் ஆசிரியர்னா என்ன, கற்றுத்தருபவர், ஆசான் அப்படிங்கிறது தானே. அதனால் ஆசிரியர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் அவர் ராஜீவ்காந்தி நொந்து போயிருப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா ஒரு 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 வாரம் 10 நாள் முன்னால் எங்கேயோ சேலத்துலேயும் எங்கேயோ வச்சு ஐயா ஆசிரியரோட பேரனுக்கு வந்து திருமணம், ஐயர் வச்சு தாலி கட்டி எல்லா மந்திரமும் சொல்லி, ஆமாம் அம்மி மிதித்து அருந்ததி காட்டி மெட்டி போட்டு முட்டியும் போட்டு வச்சுங்க, அதான் அது பண்ணி எல்லாம் பண்ணி ஐயருங்களாம் வச்சு வேத கோஷத்தோட நல்லா வந்து அது வந்து பண்ணாங்க. அது ஒரு மேட்டரில் நடந்துச்சு. ஐயா வந்து ஆசிரியர் வீட்டில் கல்யாணம், மற்றவங்க வீட்டிலலாம் எல்லாரும் எல்லா பெண்களும் தாலியாக இருக்கணும்னு சொல்லி மேடையில் கூப்பிட்டு பண்ண, அடுத்தவர் வீட்டில் தாலியாக இருப்போம், எங்கள் வீட்டில் தாலியை ஏற்றுவோம். ஆமாம், அது வந்து அது ஒரு பக்கம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த இது ஒன்று வந்தது பாருங்கள். எங்கேயோ ஒரு ஊரில் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்லையா மாரியம்மன் கோயில்லையோ என்னமோ வரப்பூர் என்னமோ ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து இந்த அர்ச்சகர்கள் வந்து இந்த பெண்களை வந்து கோயிலில் வச்சு ஏதோ திருநீர் வச்சு உஃப்னு பெருசாக ஊரில் டான்ஸ் ஆடிக்கிட்டே, அப்புறம் வந்து டான்ஸு இந்த நம்ம என்ன சொல்கிறது, இந்த லுங்கி டான்ஸ் மாதிரி இந்த குத்துப்பாட்டு டான்ஸ் ஆடினாங்க. அது வந்து என்ன ஆயிடுச்சுனால், ஐயா ஆசிரியர் ஐயா வந்து என்ன பண்ணியிருக்காரு, யாரோ ஒரு இவர்கிட்ட அது குரலை பார்த்தா அந்த இதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு ஆதீனம் மாதிரி தெரியுது. எத்தனையோ ஆதீனங்கள் இருக்காங்களே, அந்த குருமா சன்னிதானம் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு சாமியார், பொதுவாக சொல்கிறதுனா சாமியார் இல்லை ஆதீனம் அந்த மாதிரி ஏதோ, அவர் யாரோ ஒரு இந்து, அவர்கிட்ட பேசும்போது ஐயா பேசுகிறார் ஆசிரியர். இந்த ஆடியோ லீக் ஆகிருக்கு. அதில் வந்து ஐயா என்ன சொல்கிறாருன்னா, இந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகக்காரனுங்க வந்து எல்லா சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்களே, அதில் சேர்த்த அர்ச்சகர் 4 பேர் வந்து இப்படி ஆடி கூத்து பண்ணியிருக்காங்களே. கவனிங்க பாருங்கள், எல்லா சாதியும் அர்ச்சகராகணுங்கிறத ஆரம்பித்தது ஐயா ஆசிரியர். அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு சொல்லி ஆரம்பித்தது இவங்க தான். ஆனால் இப்போது அவங்க 4 பேர் மாட்டிக்கிட்டாங்கன்னா நான் ஆடி இருக்கான். ஏன்னா அது என்னென்னா, ஒரு 10 மாதம் 1 வருஷம் பயிற்சி அப்படின்னு சொன்னால் அதுக்கான அந்த வரன்முறைக்குள்ளே அவன் வரல, அவன் மனநிலை அதுக்குள்ளே வரல, அவன் இன்னும் பழைய இதுலேயே தான் இருக்கான். இதனால் வந்து ஏதோ வேற ஒரு ஏன்னா எல்லா ஜாதியிலையும் அர்ச்சகர்கள் இருக்காங்க. அந்தந்த கோயில்களை பொறுத்தவரை செட்டியாரில் இருக்காங்க, ஐயரில் இருக்காங்க, வைஷ்ணவர்களில் இருக்காங்க, பட்டியலினத்தவர்கள் கூட பூசாரிகள், விஸ்வகர்மா ஆசாரிகள் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்கள். அந்தந்த இதில் அவங்களாம் வந்து அந்த பிறப்புலேருந்தே வந்து அந்த ஈடுபாட்டில் மனநிலையில் உலகம் வந்துடுறாங்க. அதுலேயும் தப்பு பண்ணுறவன் இருப்பான், நம்ம தப்பு பண்ணுறவன் இல்லவே இல்லைன்னு சொல்ல. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த அர்ச்சகர்கள் வந்து இந்த திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள் எல்லாரும் அர்ச்சகராகலாம்ன்ற திட்டத்தில் தமிழ்நாடு அரசு அது திமுக கொண்டு வந்தது. அப்போ அப்படின்றதில் அது கூட முக்கியம் இல்லை. ஆசிரியர் ஐயா என்ன சொல்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகங்கார கொண்டு தான் பாருங்க,
அந்த எல்லோரும் மறைச்சாராளான்னு. அப்படி பிரச்சனை வரும்போது எப்படி அழகாக அந்த பக்கம் திருப்பி விட்டார் பாருங்க. இப்போ பெரியாருக்கும் அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இருக்கா? அது மாதிரி இல்லை. பெரியார் வந்து அவரே சொல்லியிருக்காரு, நான் கன்னடர், தமிழ் காட்டு மராட்டி மொழி சனியங்கினியெல்லாம் திட்டார், நான் கன்னடர்னு சொல்லியிருக்காரு. அப்போ ராஜீவ் காந்தி இந்த லைனில் தான் என்ன சொல்லியிருக்காரு, இனிமேல் இது பெரியார் மண் இல்லை, இது தமிழ் மண், திராவிடம்னு சொன்னால் வேற பிரச்சனை வருது, D- சொல்லிடுறாங்க, அதனால் தமிழ் மண்ணு சொல்லிடலான்னு ராஜீவ்காந்தி சொல்லியிருக்காரு. இதுதான் காரணம். ஆமாங்க. அடுத்ததாக கோவைப்புத்தூர்லேருந்து ராஜவேல் கேட்கிறார், பரந்தூரில் 1 ஏக்கர் நிலம் 2.5 கோடி ரூபாய் கொடுத்து அரசு கையகப்படுத்தி இருக்கிறது. ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, நம்ம தான் ரொம்ப நாள் முன்னாலே சொல்லிட்டோம். மொத்தம் 3331 ஏக்கரா வந்து விமான நிலையத்துக்காக கையகப்படுத்துகிறாங்க. அதுக்கு வந்து 35 லட்சம் ரூபாயில் ஆரம்பித்து நிலத்துடைய இதை பொறுத்து, அது மெயின் ரோட்டில் இருக்குது உள்ளே இருக்குங்கிறதெல்லாம் பொறுத்து 2.5 கோடி ரூபா 2.57 கோடி வரைக்கும், 35லேருந்து அது வரைக்கும் அந்த ரேஞ்சில் வந்து 3331 கோடி 331 ஏக்கர் வந்து நிலத்துக்கு எவ்வளோ பாருங்கள், ஆவரேஜாக ஒரு 100 கோடி வச்சுங்க, 3300 ஏக்கர் இன்ட்டு 100 கோடி எங்கேயோ போகுதா? நம்ம முன்னாலேயே பேசியிருக்கோம், பரந்தூரில் ஏர்போர்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாலேயே நமக்கு வேண்டியவங்க முக்கியமானவங்க, ஆமாம், நம்ம சொந்தக்காரங்கன்னு வச்சிங்களேன், நம்ம வீட்டில் மச்சான் மாப்பிள்ளை இப்படி இந்த மாதிரி சொந்தக்காரங்களாம் இருக்காங்கல்ல முக்கியமானவங்க, அவங்களெல்லாம் வச்சு 2000 ஏக்கர் வாங்கிட்டோம். இப்போ 2000 ஏக்கர் இன்ட்டு ஆவரேஜாக 100 கோடி, புரிஞ்சிச்சா? அவ்வளோதான் மேட்ரு. அடுத்துக்கு போங்க. ஓகே சார். அடுத்ததாக கள்ளக்குறிச்சியிலிருந்து சீராளன் கேட்கிறார், அதிமுகவில் முதல்வர் வேட்பாளர் விவகாரத்தில் என்ன குழப்பம்? அண்ணன் அமித்ஷா, அன்னார் அமித்ஷா அவர் வந்து பேசும்போது, அவர் அமித்ஷா வந்து பேசுகிற வார்த்தைகள் ஒன்று பின்னாலேயும் 4 அர்த்தம் இருக்கும், உள்ளர்த்தம் வச்சு கரெக்டாக பேசுவார். ஏன்னா அது அரசியல் அப்படியே வந்து ஊர்னவர். அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, கூட்டணி அரசுன்ட்டார். அடுத்த அரசு வந்து அதாவது என்டிஏ கூட்டணி அரசு தான், அதில் வந்து பாஜக பங்கு வகிக்கும். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து எடப்பாடினோ பழனிசாமினோ இபிஎஸ்னோ சொல்லலை, முதல்வர் வந்து அதிமுகலேருந்துன்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? எடப்பாடின்னு இயல்பாக சொல்லணும், அவர் சொல்லலை. இது வேறு யாராவது ஒரு சாதாரண அரசியல்வாதி பேசியிருந்தா அது பேச்சு ஃப்ளோவில் வந்து அது வரல விட்டுட்டாருன்னலாம். ஆனால் அமித்ஷா பேசுனா அதில் விஷயம் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கக்கூடியதில் இது எடப்பாடின்னு சொல்லலையேன்னா, ஏற்கனவே அங்கே உள்ளுக்குள்ளே வந்து அதிமுகவில் வந்து என்ன, அவர் இப்போ தான் ஆர்எஸ்எஸில் வந்து போய் ஆர்எஸ்எஸ் தலைவர் இவரை வந்து இப்போ கூட சமீபத்தில் மோகன் பகவத் வந்தபோது வேலுமணி போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. முன்னாலேயே அவர் மோகன் பகவத்தையும் பார்த்துருக்காரு. ஜேபி நட்டா வரும்போது அந்த ஜக்கி வாசுதேவ் இதில் போய் ரகசியமாக பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு வந்து தான் அழுத்தம் கொடுத்தாரு, பாஜகவோட கூட்டணி வேணும்னு. அவரும் ஒரு 6 தங்கமணி வேலுமணி இவங்கெல்லாம் அதெல்லாம் வந்து இப்போ வந்து என்ன ஒரு பேச்சு அடிபடுதுன்னு சொன்னால், எடப்பாடி முதலமைச்சராக வராமல், அதாவது அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பட்சத்தில், ஏன்னா அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பண்ணி ஆட்சிக்கு கொண்டுருவார் அப்படின்னு நம்புகிறாங்க. நடக்குமா நடக்காதா? அதாவது 90% மாநிலத்தில் அமித்ஷா அந்த மாதிரி திட்டமிட்டு வந்து நடந்திருக்கு. தமிழ்நாடு வந்து அந்த லைனில் வருமா இல்லை விதிவிலக்காக இருக்குமா தெரியாது, மக்கள் தான் முடிவு பண்ணோம். இப்போ என்ன ஒரு பேச்சு அடிப்படுதுன்னா, வேலுமணி அவர்கள் வந்து அவரை வந்து முதல்வராக்குவது தான் வந்து அப்படின்னு சொல்லி ஒரு இருக்குது. அதுக்கு வந்து வேலுமணி நம்ம கூட வேறு ஒரு இதில் பேசியிருந்தோம், காதோடில் நடுவில் யாரோ ஒரு அம்மா போய் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதனால் போய் பார்த்தா அதை ஒரு சரி பண்ணுறதுக்காக தான் வேலுமணி ஐயா போய் பார்த்தாருன்னு. பார்த்ததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் என்னென்னா இதை வந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா, எடப்பாடி வந்து உடனே என்ன பண்ணிட்டாரு, 234 தொகுதிக்கும் வந்து நான் சுற்றுப்பயணம் போகிறேன், பாத யாத்திரை போகிறோம்னு சொல்லலை. அவர் மட்டும் எடப்பாடி தான் போகிறதா சொல்கிறாரு. அப்போ எடப்பாடிக்கு ஒரு பயம், ஓஹோ அதிமுக வந்து அதிமுகவிலிருந்து முதல்வர் அப்படின்னு சொன்னால்
எடப்பாடி இல்லாமல் ஒருத்தர் இருக்கலாம். ஏன்னு கேட்டால் ஏற்கனவே வந்து ஒன்று வேலுமணி அதுக்கு போட்டிடுறாருன்னு எல்லாருக்குமே தெரியுது. டிவி சண்முகம் ஒரு பக்கம் போட்டி போடுறாருன்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் விட செங்கோட்டையனை வந்து அவர் வந்து எம்ஜிஆர் காலத்தால் சீனியருங்கிற பேரில் வந்து அவரை உட்கார வச்சுட்டு வேலுமணி வந்து பவரை கையில் வச்சுக்கலாம். செங்கோட்டையனை வந்து முதல்வர் பதவியில் உட்கார வச்சுக்கிட்டு அது செங்கோட்டையனை உட்கார வச்சா என்னப்பா உன்னோட சீனியர் பவர்னு சொல்லி எடப்பாடி கிட்ட சொல்லலாம்ல. இப்படி வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு சதி நடக்கிற மாதிரி எடப்பாடி சந்தேகப்படுறாரு. அதனால தான் அவர் என்ன பண்ணார், அவசரமாக பாத யாத்திரை 234 தொகுதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா வந்து அதாவது நான் தான் முதல்வர் வேட்பாளர், நான் தான் முதல்வர் பாவம் எடப்பாடி நிலைமை எப்படி ஆகிப்போச்சுன்னா, அதிமுகவில் இருந்துக்கிட்டு தலைமையில் இருந்துட்டு ஓபிஎஸ் கிபிஎஸ்லாம் காணாமல் போயிட்டாங்க. டிடிவி தினகரன்லாம் ஏதோ ஓரமாக தான் இருக்காங்க. ஒன்றும் பெரிய போட்டின்னு சசிகலாவோ ஒன்றும் இல்லை. ஆனால் இவ்வளவுலாம் பண்ணியும் நான் தான் முதல்வர் வேட்பாளர். ஐயா கவனிக்காமல் போகிறீங்களா, நான் தான் முதல்வர் வேட்பாளர். என்ன ஐயா இங்கே பாருங்க ஐயா, நான் தான் முதல்வர் வேட்பாளர். பாவம் அவரை வந்து இப்படி கெஞ்சற நிலைமைக்கு கொண்டுட்டாங்க. இதுக்கு பின்னால் வந்து வேலுமணி அவர்கள் தான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து மத்திய அதாவது மேலெடுத்து பாஜகவோட வந்து இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னு ஒரு தகவல் சுற்றுது. அது உண்மையான பத்திரிகை செய்திகளே இருக்குது. நம்ம வந்து பொதுவான இது மட்டும் சொல்லலை, பத்திரிகை செய்திகளும் இருக்குது. இதில் எது வந்து எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. ஆக அமித்ஷா ஏதோ ஒரு பெரிய இதை ஒன்று கிண்டி விட்டுருக்காரு. இது தெரியல. ஏன்னா எடப்பாடி அவர்கள் வந்து இதுவரைக்கும் வந்து தேர்தலில் வெற்றி பெற்று அவர் முதலமைச்சரானவர் இல்லை. சசிகலாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் தான். இப்போ தேர்தல்னு வரும்போது திமுக வர்சஸ் அதிமுகன்னு அது நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கும்போது அதிமுகவுக்குள்ளே வந்து எடப்பாடி வர்சஸ் வேலுமணின்னு வந்துச்சுன்னு வைங்க, நமக்கு வர தகவலை பொறுத்து பார்த்தா வேலுமணி தான் ஸ்ட்ராங்காக இருப்பாராம். பண விஷயத்துலேயும் சரி, பணபலம், ஆள்பலம், அதாவது எம்எல்ஏக்கள் பலம் எல்லாத்துலேயும் வேலுமணி தான் ஸ்ட்ராங்கு, எடப்பாடி வீக்கு. அதனால தான் இப்போ பாத யாத்திரை போகிற மாதிரின்னு. சரி, பாத யாத்திரை போனால் நல்லது. முதல்வராக முடியுமா நமக்கு தெரியல. பாத யாத்திரை போனால் வாக்கிங் தானே. டாக்டர்கிட்ட போனால் என்ன சொல்லுவார், உடம்பு சரியில்லைன்னா வாக்கிங் போங்கன்னு சொல்லுவார். அதான் பாத யாத்திரை போனால் நல்லது தான் அவருக்கு. எடப்பாடிக்கு அட்லீஸ்ட்டு அதாவது அவர் முதல்வராக வரட்டும், நம்ம வந்து எல்லா ஸ்டாலினுக்கும் வாழ்த்துக்கள், இவருக்கும் வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் எல்லா கட்சி தலைவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து சொல்லும்போது எடப்பாடிக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறோம். அதை குறைந்தபட்சம் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு பாத யாத்திரை நல்லது. அடுத்ததாக திருச்சியிலிருந்து தயாளன் கேட்கிறார், தேசிய வளர்ச்சியை விட தமிழ்நாட்டில் தனிநபர் வளர்ச்சி அதிகம் என்கிறாரே முதல்வர் ஸ்டாலின். கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. சரியா சொல்லியிருக்காரா? ஆமாம், தேசிய வளர்ச்சியை விட தமிழ்நாட்டில் தனிநபருடைய வளர்ச்சி அதிகமாமே. எந்த தனிநபர்? அப்படி சொல்லுங்க. அப்படின்னா ஓகே. நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பார்த்தா நீங்கள் அதை கொஞ்சம் நுணுக்கமாக முதல்வரின் வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரே தகுதி உங்களுக்கு மட்டும்தான் சார். ஆமாம், நீங்கள் முதல்வரை வந்து நீங்கள் ஏதோ பேசிட்டாரு. சில பேர் சொல்லுவாங்க அவர் சரியாக படிக்கலை, எழுத்து தப்பாக படிச்சுட்டாரு, போனார் வந்தார்லாம் சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் நம்பல. அவர் யார், அவர் இளமை புகுத்தி விடும். இல்லை அது மட்டும் இளமை இல்லையா, திருக்குறள் இளமையை பூத்தினவர் அவர் தானே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, தேசிய அளவுக்கு நீங்கள் வளர்ச்சியை விட தனிநபர் வளர்ச்சி, தனிநபர்னா அந்த நபருடைய குடும்பம், தமிழ்நாட்டில் வளர்ச்சி அதிகம். இது வந்து ஒப்புதல் வாக்குமூலம் தானே, உண்மையை ஒத்துட்ருக்காரு. அவர் ஒன்றும் மறைக்கல. ஆமாம், தனிநபர் வளர்ச்சி தான் தமிழ்நாட்டில். தனிநபர்னா தனிநபர், அவருடைய குடும்பம், அவர்களை சுற்றி இருக்கிறவங்க, இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கூடவே சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு நல்லா வந்து நடுவில் டிவி சீரியல்லாம் கூட நடிச்சிருக்காரு. ஏதோ ஒரு படம் கூட ஏதோ வந்தார் போல இருக்குது, ஏதோ நடித்தார். அவருக்கு அந்த காமெடியும் வருது பாருங்கள். பொருளாதாரம் வந்து தமிழ்நாடு வந்து உச்சத்தை தொட்டிருக்கிறது. இங்கே தூய்மை பணியாளருக்கு சம்பளம் கொடுக்கலையா, அப்புறம் அது என்ன அந்த ஊட்டச்சத்து பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கல, பேராசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அவனுக்கு பென்ஷன் கொடுக்கல, அவன் பிஎஃப் திருடியாச்சு, அவன் கூட்டுறவு சொசைட்டி கொடுக்குற லோன் பணத்தை வந்து அவன்கிட்டேருந்து பணத்தை வாங்கியாச்சு, கூட்டுறவு சொசைட்டி கொடுக்கல. பொருளாதாரம் எதை தொட்டிருக்கு, உச்சத்தை தொட்டிருக்குது. உச்சம் எச்சம், நமக்கெல்லாம் உச்சத்துக்கும் எச்சத்துக்கும் தமிழில் நிறைய வித்தியாசம் இருக்குது. உச்சம்ங்கிறது ஒரு வார்த்தை, எச்சம்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை. மிச்சம்ன்றது, மிச்சம்ங்கிறதும் ஒரு வார்த்தை இருக்குது. மிச்சம் ஒன்றும் வைக்கல, அது தெரியுது. பொருளாதாரம் உச்சத்தை தொட்டிருக்குன்னாரு. பட் அப்போவும் நீங்கள் அந்த இடத்துல தான் உத்து கவனிக்கணும்.
பொருளாதாரம் உச்சத்தை யாருடைய பொருளாதாரம்? ம். யாரோ நமக்கு வேண்டியவங்க ஒருத்தர் வந்து 500 கோடிக்கு ஈசிஆரில் வீடு கட்டுறாரு. ஒருத்தர் வந்து 4-5 வாட்ச் 250 கோடிக்கு வச்சுருக்காரு. ஒருத்தர் 3-4 படம் அட் எ டைம் வந்து 200 கோடிக்கு 3-4 படம் எடுக்கிறாரு. பொருளாதாரம் உச்சத்தை தொட்டிருக்கா இல்லையா? கண்டிப்பாக. நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்காம முதல்வர் சொல்கிறது தவறு இந்த எதிர்கட்சிகள்லாம் பேசுகிறாங்களே. நான் முதல்வர் சொல்வது 100% உண்மை, நியாயம். அவர் தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஹரிச்சந்திரன், உண்மையாக பேசுகிறாரு அப்படின்னு நான் ஏற்றுக்கிறேன். அடுத்ததாக சேலத்திலிருந்து நரசிம்மராஜ் கேட்குறார், முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவையில் தான் வேலு, துரைமுருகன் என்று முருகன்கள் இருக்கிறார்கள் என்கிறாரே RS பாரதி. இப்போ இவங்களுக்கு இந்த முருகன் ஒரு பெரிய ஃபோபியா, அலர்ஜி மாதிரி ஆகிப்போச்சு. இந்த முருகன் மாநாடு அங்கே வந்து தான் 5 லட்சம் பேர் திமுககாரங்கள்ட்ட முருகர் அப்படின்னா அப்படிமாங்களோ? ஆமாம், 5 லட்சம் பேர் வந்தாங்க, 10 லட்சம் பேர் வந்தாங்க. அதுலேயும் எதுவும் அசம்பாவிதம் இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சுது. பெரிதாக வந்து காவல்துறை அதனுடைய ஒத்துழைப்பு இருந்தது. இருந்தால் கூட காவல்துறை மட்டுமே நம்பி விடாமல் அவர்களே மாநாட்டு ஏற்பாட்டாளர்கள்லாம் வந்து ஒழுங்கு கட்டுப்பாடெல்லாம் கொடுத்துட்டாங்க. நம்ம மெரினாவில் வந்து ஏர் ஷோ பண்ணும்போது இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் கோயிலில் வந்து அந்த தேர் திருவிழாவில் வந்து 5 பேரோ 8 பேரோ அந்த நெரிசலில் வந்து இதாகிட்டாங்க. உடனே அந்த முதல்வர், அவர் பேர் என்னமோ, புதுசாக வந்த முதல்வர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிசா முதல்வர் இந்த முதல் முறையாக எம்எல்ஏவாக வந்து வந்த பாஜகவில், அதாவது ரொம்ப பிரபலமானவர் இல்லை அவர். அந்த முதல்வர் வந்து மக்களிடம் பொதுவாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார். நாங்கள் இதை விட கவனமாக இருந்திருக்க வேண்டும், பாதுகாப்பு ஏற்பாடுகளில் குறைபாடு இருந்திருக்கிறது, அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறோம், ஆனால் நடந்ததற்காக நான் பொறுப்பேற்றுக்கொண்டு மன்னிப்பு. ஐயா, அவன் மனுஷன். இங்கே ஏர் ஷோ நடந்துச்சு இல்லை, ஏர் ஷோவில் அங்கே தேர் திருவிழா வந்து முதலமைச்சர் வந்ததுனால எல்லாரும் வந்து காவல்துறை அங்கே போய் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. நெரிசல் வந்தது, அது எதனால் வந்ததுங்கிறது மக்கள் கொஞ்சம் ஆர்வ கோளாறுனால வந்திருக்கலாம். காவல்துறை வந்து அதை சரியாக, காவல்துறையும் அரசும் வந்து அதை சரியாக திட்டமிடாமல் இருந்ததுனால இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், இல்லை எல்லாத்துலேயும் கொஞ்சமாக இருக்கலாம். இங்கே சென்னையில் வந்து ஏர் ஷோவில் நடந்தது வந்து காவல்துறை ஒட்டு மொத்தமாக வந்து முதல்வர் குடும்பம், சீஃப் செக்ரட்டரி, அதிகாரிகள், மற்ற முக்கிய அதிகாரிகள், அமைச்சர்கள், இவங்களெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து ரெட் கார்பெட் கொடுத்து வீட்டு வரைக்கும் கொண்டு போய் விடுற வரைக்கும் விட்டாங்களே தவிர, இங்கே நெரிசல் நடந்தபோது உதவிக்கு காவல்துறை ஆட்களும் கம்மி, ஆம்புலன்ஸ் உள்ளே வர முடியல. நம்ம முதல்வர் மன்னிப்பு கேட்டாரா? என்னதான் இருந்தாலும் இது திராவிட பரம்பரை இல்லை. மன்னிப்பு கேட்டுட்டா நம்மளுடைய வீரம் என்ன ஆகுறது? தப்பை ஒத்துக்கிட்டோம்னா அப்புறம் என்ன ஆகுறது? யாரையாவது குத்தம் சொல்லணும்ல, அதுக்கு அது யாரோ ஒன்று சொல்லிட்டு இதை அரசியல் ஆக்குகிறார்கள். ஆக்காமல் இவங்களே ஒரு தடவை பேசுகிறாங்கல்ல, இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அரசியல் ஆக்குகிறார்னு, அப்போ அவங்க அரசியல் ஆக்காமல் அவியல் ஆக்குவார்களா அப்படின்னு ஜோக்கடிச்சிங்களா? அந்த அவியல் இப்போ வராதா? அதுதான். ஓகே, அது என்னன்னா அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் வேலு, துரைமுருகன். ஆமாம், அது பாரதி, அது அவர் RS பாரதி. இது சில சமயம் வந்து முருகன்னு பேர் வச்சதுனால நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் வந்து வருவீங்களா? நீங்கள் சனாதனத்தை வந்து எதிர்த்து வந்து நீங்கள் எவ்வளவு இதே RS பாரதி உட்கார்ந்துருந்தார்ல சனாதன எதிர்ப்பு கூட்டத்தில், அந்த மாநாட்டில் உதயநிதி பக்கத்தில் சேகர்பாபு, RS பாரதி, இளங்கோவன் எல்லோரும் தானே இருந்தாங்க. அப்போ வந்து அப்போ தெரியலையா உங்களுக்கு? வேலு, முருகன் இதில் முக்கியமான அது டைரக்ட் முருகன் வந்து இப்போ தான் வந்து உங்கள் கூட நல்ல டேர்ம்ஸில் இல்லையே. நான் சொல்கிற முருகன், காட்பாடி முருகன் வந்து உங்கள் கூட இப்போ நல்ல டேர்ம்ஸில் இல்லையே. அவரை போய் பார்த்து நீங்கள் வந்து பொதுச் செயலாளர் வந்து ராஜினாமா பண்ணுறீங்களான்னு சொல்லி மாப்பிள்ளை போய் கேட்டாராம். நீங்கள் பொதுச் செயலாளர், நீங்கள் ஒன்றும் எதுலேயுமே ஆக்டிவாக இருக்க மாட்டேன்றீங்க. தம்பி வேலையை பார்த்துட்டு போப்பா, பொதுச் செயலாளர் எனக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க? இந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு மற்ற 108 குழுலாம் போட்டிருக்கீங்களே, இதில் என்ன போட்டிருக்கீங்களா? பொதுச் செயலாளர் மரியாதை கொடுத்து என்ன இங்கே கூப்பிட்டீங்களா, அங்கே கூப்பிட்டீங்களா, எங்கேயும் கூப்பிடல, இப்போ தான் ஞாபகம் வந்ததா? என்னென்னா இப்போ வந்து பொதுச் செயலாளர் வந்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அவர் சின்னவரை போடணும்னு சொல்கிறாங்க, கனிமொழி அக்கா வந்து அவங்க ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க,
ஆராசா கனிமொழி அக்கா இல்லைன்னா அட்லீஸ்ட் ஆராசா அக்கா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவரும் வந்து ரொம்ப அதாவது பட்டியலினம் அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகுதி அவருக்கு வருது. டிஆர் பாலு அவர் ஏற்கனவே வந்து சீனியர் அப்படிங்கிற முறையில் கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இந்த பொதுச் செயலாளருங்கிறது துரைமுருகன் வந்து எப்படி அந்த 26க்குள்ளே அவரை அனுப்பிச்சி விட்டுறணும், அவராக வந்து உடல் நலம் காரணம்னு சொல்லி ஒதுங்கிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி போய் அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அவர் சொல்லிட்டாராம், நீங்களாக வேணால் நீக்கம் பண்ணுங்க ஏதாவது காரணம் சொல்லி, நானாக விலகலாம் மாட்டேன், ராஜினாமாலாம் பண்ணேன், எனக்கு உடல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாராம். அப்படி மாப்பிள்ளை போய் பேசினதாகவும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் உலாவுது. இதுதான் அந்த விஷயம். ஓகே சார். அடுத்ததாக வேலூர்லேருந்து காண்டிபன் கேட்கிறார், டீ பன்னு கொடுத்து விசிகாவை ஏமாற்ற முடியாது என்கிறாரே திருமா. டீ பண்ணு தான் கொடுக்குறாங்களா சார்? அதாவது 6 சீட்டுங்கிறது டீ பண்ணு, 6 சீட்டுக்கு உண்டான நோட்டு கொடுத்தது அது டீ பண்ணு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தடவை டீ பண்ணு இல்லை ஃபுல் மீல்ஸ் வேணும்னு கேட்குறாரு. ஃபுல் மீல்ஸ் அப்போ நீங்கள் கணக்கு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? அது அவர் கேட்டால் நான்வெஜ் தானே, அவர் கேட்டால் நான்வெஜ் தானே, அவர் கேட்பார்ல. அப்போ நான்வெஜ்ஜாக இருந்தால் தானே அந்த அந்த விருந்துக்கே அது ஒரு இது வரும், விறுவிறுப்பு வரும். அதனால் வந்து அவர் ஃபுல் மீல்ஸ் கேட்குறாரு. கணக்கு பண்ணிங்க, 6 சீட்டுங்கிறது டீ பண்ணு, 6 சீட்டுக்கு எவ்வளவு நோட்டுங்கிறது டீ பண்ணு, ஃபுல் மீல்ஸ் கேட்குறாரு. அப்போ அவர் வந்து ஜாடமாடியாக எனக்கு வந்து சொல்கிறாங்க, அவர் வன்னியரசு 50 சீட்டு வேணும்னு கேட்டார், இவர் வந்து 15 கீழே வாங்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஃபுல் மீல்ஸுங்கிறது நான் சொல்கிறது வந்து சீட்டை பற்றி மட்டும் சொல்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நோட்டும் கணக்கில் வந்துடும். ஸோ டீ பண்ண இல்லை ஃபுல் மீல்ஸ் வேணும்னு கேட்குறாரு. ஐயா பார்த்து செய்யுங்க. அடுத்ததாக பண்ருட்டியிலிருந்து மணிமாறன் கேட்கிறார், சிவன் பார்வதி தமிழரா என்றும் சிவன் தமிழரானால் கைலாயமலை தமிழருக்கு சொந்தம் என்கிறாரே திருமா. சொந்தமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் படித்தேன் அது சிவன் பார்வதி முருகன் தமிழர் என்றால் சிவன் பார்வதி தமிழரான்னு கேட்குறாரு. வழக்கமாக அப்படி தான் கணக்கு இல்லையா? அப்பா அம்மா என்ன ஜாதியோ அந்த ஜாதி தான் பையன் வந்து வரும். நான் சொல்கிறது பொதுவான ஒரு சமூக இது அப்படி தானே. இன்னார் இந்த சாதியில் இந்த இப்போ நீங்கள் இந்த சாதி நான் இந்த சாதின்னு சொன்னால் நம்ம அப்பா அம்மா என்ன சாதியோ அதுதான் வரும். ஆமாம், நம்ம ஒன்றும் அப்ளிகேஷன் போட்டு கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி இந்த சாதிக்குள்ளே வரல நம்ம யாருமே அந்தந்த சாதியில். அப்போது சிவன் தென்னாடுடைய சிவனே போற்றி, ஆமாம், தென்னாட்டவருக்கு விரைவாக போற்றி. அப்போ அப்படி இங்கிருந்து தான் இப்போ தென்னாடுன்னா ஒரு காலத்தில் தமிழ்நாடு உட்பட அப்படின்னு சொல்லும்போது அவர் இங்கிருந்து தான் அங்கே போனார்னு. இப்போ கைலாய மலையில் போய் அவர் உட்கார்ந்துருக்காருன்னா அப்போ கைலாய மலை தமிழர்களுடைய மலைங்கிறார் அவர். இப்படி சொல்லித்தாங்க யாரோ ஒரு சில பேர் ஓங்கோல்லேருந்து வந்தாங்க, இப்போ தமிழ்நாடே எங்களுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் போய் உட்கார்ந்த இடமெல்லாம் எங்களுது அப்படின்னு சொன்னீங்கன்னா மற்றவங்களும் சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி. இவங்க போய் கைலாய மலையில் உட்காந்துருவாங்களாம், அவர் சிவன் உட்காந்தாராம், அதனால கைலாய மலை வந்து தமிழர்களது ஆகிடுமா. அதே மாதிரி இப்போ வடநாட்டில் நீங்கள் வந்து பானிபூரிக்காரன்னு சொல்கிறீங்களே, அவெல்லாம் இங்கே வந்து தமிழ்நாடு பூரா வியாபிச்சிருக்கான். அப்போ தமிழ்நாடு என்னதுன்னு அவன் சொன்னால் ஒத்துப்பீங்களா? இப்போ வெளிநாட்டில் போய் நம்ம வந்து இருக்கோம். இப்போ அமெரிக்காலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு உதவி ஜனாதிபதியுடைய மனைவி வந்து அந்த அம்மா வந்து ஒரு தமிழர், அவங்க தென்னிந்தியர் தமிழர், உஷா வான்ஸ், அந்த வான்ஸ் உடையது. உடனே அமெரிக்காவே தமிழ்நாடு தமிழர்களுடையதுன்னு சொல்லிட முடியுமா? அதுக்காக என்ன அது அவர் வந்து என்ன அடிப்படை சொல்கிறாருன்னே தெரியல. அவர் வந்து கொஞ்ச நாளாகவே திரும்ப வந்து ஒரு 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 மார்க்கமாக தான் இருக்கார். அவர் பேச்செல்லாம் ஒரு மார்க்கமாக இருக்குது, நிறைய குழப்பத்தில் இருக்குது. இங்கே கூட ஏன் ஏசி கம்மியாக இருக்கா, தினம் 2 டிகிரி 3 டிகிரி வெயில் என்னமோ செல்சியஸ் 2 செல்சியஸாக என்னமோ வந்து ஏறிக்கிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரே கொஞ்சம் வெயில் அதிகமான பிரச்சனையா இல்லை, எனக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வேர்க்குது, அதனால் வெயில் அதிகமான பிரச்சனையாக இருக்கலாம். ரைட்டு சார். அடுத்ததாக மேட்டூர்லேருந்து மலைச்சாமி, கலைஞர் கருணாநிதி சமாதியில் படுத்திருந்தவருடைய செயினும் பணமும் காணாமல் போய்விட்டதாமே, யார் எடுத்திருப்பா? நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் உங்ககிட்டயே, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் தயிர் வடை தான். ஏன் சார்? தயிர் வடை வச்சா அவர் வந்துடுவார், தயிர் வடை வச்சா அவர் வந்துடுவார் அப்படி நம்பி தானே வைக்கிறீங்க? இல்லை, அவர் வந்துடுவார்ல. நான் இப்போ அவருன்னு சொன்னது நீங்கள் யாரையோன்னு நினச்சிக்காதீங்க, எலிங்க, எலி. உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து இப்போ வடை வச்சிங்கன்னா மசால் வடையோ தயிர் வடையோ வச்சா எலி வராதா? வரும் வரும் வரும்.
அந்த மாதிரி தயிர் வடை வச்சதுனால எலி வந்திருக்குங்க. அப்போ அந்த சமாதியில் படுத்திருக்காரு பாருங்க, அவருடைய செயினும் பணமும் காணாமல் போயிருக்கு, எலி இழுத்துட்டு போயிடுச்சு. நான் வந்து தயிர் வடை வச்சதுனால அவருன்னு சொன்னது ஒரு மரியாதையாக வந்து விநாயகருக்கு வாகனமாக இருக்கிற மூஞ்சூர் எலின்னு கூட சொல்லுவோம் நம்ம இல்லையா, அவர் வாகனம். அதனால் மரியாதையாக அவருன்னு சொன்னேன். நீங்கள் ஏதாவது கற்பனையாக வேறு மாதிரி நினச்சிக்காதீங்க, நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் சொன்ன அவர் எலி, எலியார். அவன் எலியார், நான் சொன்னது எலியாரை சொன்னேன். எலியார்னா அது எளியார் கூட. ஆமாம், மக்கள் எளியார் கூட, வலியார் இல்லை, எலியார். நம்ம எலியாரத்தைன்னு சொன்னோம். சரி, நீங்கள் எலியார்ட்ட தான் சார் கேட்கணும் அந்த பணத்தையும் செய்யணையும். ஆமாம், ரைட்டு சார். அடுத்ததாக விருகம்பாக்கத்திலிருந்து ராஜசேகர் கேட்கிறார், இஸ்ரேலின் தலைவர் சிவன் என்று முதல்வர் ஸ்டாலின் பேசியது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, அவர் அந்த ஏதோ ஒரு இதில் பெருமையாக சொல்லும்போது மயில்சாமி அண்ணாதுரை வந்து இதில் சந்திராயன் வந்து இது பண்ணார், அவர் தமிழர், அவர் அரசு பள்ளியில் தான் படித்தார். ஆமாம், பட்டியலிட்டே வந்தார். அது சொல்லிட்டு வரும்போது இஸ்ரேலின் தலைவர் சிவன், அது இஸ்ரோ, அதை இஸ்ரேல்ன்ட்டார். இஸ்ரோவுக்கும் இஸ்ரேலுக்கும் ரொம்ப பெரிய அவருக்கு வித்தியாசம் தெரிஞ்சுதா தெரியலையா, அது தெரியல. ஒரு இல்லும் ஒரு துணைக்காலம் தான் மிஸ் ஆகி போச்சு. ஆமாம், அது ரைட்டு. அது ஒரு பக்கம் இருக்க, என்ன பெரிய ஒரு கஷ்டம்னா இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி தலைவர் சிவன் சொல்கிறார்ல, அரசு பள்ளியில் தான் படித்தாங்க. அப்போ நம்ம குடும்பத்தில் எதுக்குங்க வந்து கான்வென்ட் நடத்துகிறீங்க இங்கிலீஷ் மீடியத்தில்? திமுகவை சார்ந்தவர்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து பெரிய பெரிய பள்ளிகள், கல்வி நிலையங்கள் வந்து 200 கல்வி நிலையங்களுக்கு மேலே, அது 200-300 நடத்துகிறாங்க. எல்லாமே இங்கிலீஷ் மீடியம். நம்ம கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவரோட பையனே எங்கே படிக்கிறாரு? இங்கிலீஷ் மீடியம் பள்ளிக்கூடத்தில், கான்வென்ட் பள்ளிக்கூடத்தில் ஃப்ரெஞ்சு படிக்கிறாரு. நோ தமிழ சின்ன பையன் தெரியல, அவருக்கு சொல்லிக் கொடுக்கல, அதனால தெரியல. கொஞ்சம் போச்சுன்னா அவர் அரசியல் கற்றுக்கிட்டாருன்னா சரியாக வந்துடுவார். அவர் இன்பநிதி வந்து அரசியலில் வந்து அந்த உச்சத்துக்கு வரும்போது கரெக்டாக அந்த பையனும் வந்துடுவார். அவர் இளைஞர் இங்கே வந்துடுவார் அவர், இல்லையா? அப்போ நம்மளும் மாறி மாறி உட்காந்து விவாதம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அவங்க பற்றி வந்துகிட்டே இருப்பாங்க. அடுத்து அவங்க இப்போ வந்து அப்படி உதயநிதி வந்தார், இந்த பக்கம் அன்பில் மகேஷ் வந்தார், அவங்க நெருங்கிய நண்பர்கள், குடும்பத்திலேயே. இதுக்கே சார் எலெக்ஷன் வைக்கணும், அரசியல் நடத்தினேன் அந்த காலத்தில் போய் மன்னராட்சி மாதிரி வச்சுட்டு போயிடலாமே. மன்னராட்சி தான் அது. நீங்கள் ஜனநாயகம்னா அது யார்? அந்த ஜனநாயகம் அது விஜய் நடிக்க போகிறாரு சினிமா, அதுதான் ஜனநாயகம். ஜனநாயகத்தை பார்த்துட்டேன். ஜனநாயகம் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் ஓடிச்சா அவங்க தியேட்டரில் நல்லா ஓடுது, இல்லை ஓடிடியில் ஓடுது, இதுதான் ஜனநாயகம். இங்கே வேறு எதை ஜனநாயகம்னு நினச்சிக்கிட்டீங்க? மன்னராட்சி தான் நடக்குது. அதுக்கப்புறம் அடுத்தது இன்பநிதி வரும்போது அன்பில் மகேஷ் பையன் இப்போ ஃப்ரெஞ்சு படிக்கிறார்ல, அவர் வந்துடுவார். இவர் போய் வெளிநாட்டில் போய் நிறைய என்னமோ படிச்சுட்டு வந்தார்ல இவர் இன்பநிதி, அங்கே போய் படிச்சுட்டு அதெல்லாம் கரெக்டாக வந்து என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ அதெல்லாம் பிடிச்சிட்டு வந்தார்ல. அந்த மாதிரி இவரும் வந்து வளர்ச்சி அடைஞ்சு ஃப்ரெஞ்சு படிச்சுட்டு அவர் வரும்போது வருவாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் அரசு பள்ளி தேவையில்லை. நமக்கெல்லாம் சொல்லும்போது முதல்வர் பாருங்கள், உதாரணம் சொல்கிறார், இஸ்ரேல் சிவனை பாருங்கள், பாலஸ்தீனத்தில் வந்து மயில்சாமியை பாருங்கள், இப்படி இன்னும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பார் அவர். அடுத்ததாக நெய்வேலியிலிருந்து ஸ்டீபன் ராஸ் கேட்கிறார், போதை மருந்து விவகாரத்தில் அதிமுகவினரும் சிக்குகின்றனரே. ஆமாம், இப்போ அந்த நடிகர்கள் மாற்றினாங்க. ஆமாம், அது ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா, அதை வந்து சப்ளை பண்ணவர் வந்து யாரோ பிரசாத்னா என்னமோ ஒரு தயாரிப்பாளர், அதிமுக ஐடி விங்லேயே என்னமோ இருக்கார். அவர் சினிமா தீங்கரைன்னு ஒரு படம் தயார் பண்ணுறாரு, அவர் வாங்கி கொடுக்குறாருங்கிறேன். நம்ம தான் எப்போவுமே சொல்லுவோமே, இது திராவிட மாடல் அப்படிங்கிறது தான் கணக்கே தவிர, பொதுவாகவே இப்போ அதாவது தவறு செய்பவர்கள், குற்றவாளிகள், குற்றம் செய்ய முனைபவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு கட்சியில், அதிமுக மட்டும் இல்லாமல் விசிக, நாம் தமிழர் கட்சி, பாஜக, காங்கிரஸ், இப்படி எல்லா கட்சியிலும் வந்து போய் இணைச்சிக்கிறாங்க ஒரு பாதுகாப்புக்காக. அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அந்த கட்சி தலைவராக கூட வந்துடுறாங்க, மாண்புமிகு அமைச்சராக கூட வந்துடுறாங்க. அது அவங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்து இருக்கிறது. அது மாதிரி வரும்பொழுது உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சகஜமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அதிமுகவில் வந்து இருக்கேன்னா அதிமுக புனிதர்களா? அதே தானே திமுக, திராவிட ஸ்டாக் கூடிய இன்னொரு ஒரு என்ன சொல்கிறது, பிம்பம் தானே அது அதிமுகவும். அப்போது அதிமுகவில் வந்துருக்குன்னா, ஆனால் அதே சமயத்தில் வந்து அது எந்த பாரில் தகராறு நடந்துச்சோ, இந்த பக்கம் தூண்டில் ராஜான்னு ஒரு திமுக நிர்வாகி, அவரை பற்றி இப்போ பேச்சே இல்லை பார்த்தீங்களா? அதிமுக அந்த பிரசாத் பற்றி பேசுகிறாங்க, அஜய் வாண்டையார் அவரை பற்றி பேசுகிறாங்க,
இப்போ என்னென்ன பிரச்சனை எங்கே வரப்போகுதுன்னா, இது திமுக அதிமுகன்றதை தாண்டி நர்கோட்டிக்ஸ் NCB நர்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோன்னு மத்திய அரசு, அவங்க இந்த வழக்கையெல்லாம் இந்த சினிமா அந்த கொக்கைன் இருந்த அந்த இதை வழக்கை அவங்களாவே எடுத்துக்கிட்டாங்க. அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா திமுக அதிமுகன்றதை தாண்டி அவர்கள் உள்ளே போவார்கள். இந்த ஷாருக் கான் பையன் போன போது ஒரு சர்ச்சை வந்தது. அவர் அங்கேருந்து முகுல் ரத்தோகியை 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா ஒரே பெயில் வாங்குறதுக்கு மட்டும் அவரை லண்டனில் ஸ்பெஷல் சார்ட்டர்ட் ஃப்ளைட் வச்சு கூப்பிட்டு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபாய் கொடுத்து அவர் கஷ்டப்பட்டு பெயில் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவர்கிட்ட இருந்துச்சு. 6 அடி கூந்தல் அள்ளி முடிஞ்சுக்கிட்டார் ஷாருக் கானை. அது மாதிரி பாவம் இந்த கிருஷ்ணா, இந்த ஒரு பேர் என்ன ஸ்ரீகாந்த், இவங்கெல்லாம் பெரிய மார்க்கெட்லாம் ஒன்றும் இல்லாமல் சும்மா உட்காந்துருந்தாங்க. பொழுது போகாமல் ஏதோ பண்ண போய் மாட்டிக்கிட்டாங்க. இல்லை இதை தவிர நம்ம ஏற்கனவே பேசுகிறோம் முன்னால், உச்ச நடிகர்கள் சில பேர், உச்ச நடிக அரசியல்வாதிகள் இவங்களெல்லாமும் மாட்டுவாங்க அப்படின்னு. கிருஷ்ணா மாதிரி மாட்டுவாங்களா, இவர் மாதிரி கைது அளவுக்கு மாட்டுவாங்களா, இல்லை அது வழக்கம் போல் அதுவும் அமைக்கி வாசிச்சிருவாங்களா? அது என்ன, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ரொம்ப பெருசாக வந்ததுன்னா நம்ம ஒரு தடவை டெல்லிக்கு ஒரு கரெக்டாக பார்த்து நம்ம அதானியோ அம்பானியோ அது ஏதாவது ஒரு 500 ஸ்வீட் பாக்ஸு 700 ஸ்வீட் பாக்ஸுன்னு கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்து அதை சரி பண்ணிக்கலாம். இன்னும் சரி பண்ண முடியாத பிரச்சனைன்னு இல்லை. பட் கொஞ்சம் தேர்தல் சமயத்தில் பரபரப்பாகும். இன்னும் எந்தெந்த நடிகர்லாம் இருக்காங்க, எந்தெந்த அரசியல்வாதிகள்லாம் இந்த போதை பழக்கத்தில் மாட்டி இருக்காங்க, அதில் வாங்குறாங்கன்னு வெளியே வரும். அது அரசியல் ரீதியாக சில நஷ்டங்கள் வரும். பட் அதை தாண்டி பெரிதாக கைது தண்டனைலாம் வராது. அது சாதாரண அஜித்குமார் மாதிரி சாதாரணமாக நகை திருடினாருன்னு வராங்க பாருங்க, அவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும். பெரிய இடங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வராது. அப்படி வந்ததுன்னா பார்த்துக்கலாம். ஒரு 500 1000 ஸ்வீட் பாக்ஸ் போகுது, என்னங்க மொத்தம் அவ்வளோ இருக்குது. ஒரு 500 1000 குறைஞ்சா என்ன, இடம் கொஞ்சம் அட்லீஸ்ட் காலி ஆகும்ல. சரி, அடுத்ததாக சீர்காழியிலிருந்து தமிழரசன் கேட்கிறார், பெரியார் திடலில் இந்து அல்லாதவருக்கு சீர்திருத்த திருமணம் கிடையாதாமே, இந்துவாக இருந்தால் மட்டும்தானாமே? ஆமாம், அது யாரோ ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, மாற்று மத அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. அவங்க சிறுபான்மையினரை சேர்ந்தவர்கள். அதில் உதாரணமாக ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம் பண்ணிக்கலாம், இல்லை முஸ்லீம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று. அது பெரியார் திடலில் சீர்திருத்த திருமணம். இந்து ஐயர் இல்லாமல் நாங்கள் அது ஐயர்னால் அந்த செய்து வைக்க திருமணம், இந்து சடங்கு செய்து வைப்பார், அது இல்லாமல் சீர்திருத்த திருமணம் பண்ணோம். ஐயா இதுவும் நாங்களும் அதே சீர்திருத்த திருமணம். நீங்கள் அந்த வாசகங்கள்லாம் படித்து, அது சிறுபான்மையினர் கிடையாது. ஐயர் இல்லாமல் நடத்தினா தான் அது சீர்திருத்த திருமணம். பாதிரியாரோ இல்லை மௌல்வியோ இல்லாமல் நாங்கள் நடத்த மாட்டோம். நீங்கள் போய் அங்கே மசூதியில் கேளுங்க, இல்லை சர்ச்சில் கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க. திராவிடம்னா என்ன, பெரியாரியம்னா என்னன்னு தமிழ் மக்களுக்கு புரிஞ்சா சரி, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன இருக்குது? ரைட்டு சார். அடுத்து லால்குடியிலிருந்து கலைவாணன், பாராட்டுகளுக்கு மயங்காமல் விமர்சனங்களையும் வரவேற்கிறேன் என்கிறாரே முதல்வர் ஸ்டாலின். நம்ம இப்படி சொன்னதுக்காக அவர் நம்ம பாராட்டுறோம். பாராட்டுகளை மட்டுமில்லாமல் விமர்சனங்களையும் வரவேற்கிறேன்னு சொன்னதுக்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நான் மனம் திறந்து பாராட்டுகிறேன். சரி, அவர் பேர விமர்சனமும் நம்ம வைக்கிறோம். ஏன்னா அவர் நம்மளை நினச்சி தான் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். விமர்சனம் என்ன வைக்கிறோம்னால், ஐயா இதை தவிர உங்களை பாராட்டுறதுக்கு வேறு எந்த வழியிலையும் ஒன்றுமே நடக்கலையா தமிழ்நாட்டில், நாங்கள் என்னத்தையா பாராட்டுறது? மாறி மாறி விமர்சனம் தானே வைக்க வேண்டியிருக்கு. ஆக நீங்கள் பாராட்டுகளை மட்டும், விமர்சனத்தை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறீங்களே தவிர, இத்தனை விமர்சனங்கள் வந்த பிறகும் பாராட்டுற மாதிரி நடந்துக்கணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட உங்களுக்கு வரலையே அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறோம். அதோட முடிச்சுப்போம். அடுத்து நெல்லையிலிருந்து வில்லி மன்னான் கேட்குறாரு, தமிழ் கடவுள் என்றால் அது கலைஞர் கருணாநிதி தான் என்கிறாரு அமைச்சர் அன்பில் மகேஷ். தமிழ் கடவுள்னா அப்போ அது முருகர் இல்லையா சார்? ஆமாம், கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சேகர்பாபு கூட பேசியிருக்காரு, அங்கே கடவுளே இல்லை என்பது தான் திமுக, கீழடியில் கூட கோயில் இருந்ததற்கான ஆதாரங்கள் இல்லை அப்படிலாம் ஏதோ பேசியிருக்காரு. கீழடியில் என்ன கிடைச்சதுன்றதுன்னா, அது என்ன கிடைச்சதோ அதான். அது கோயில் இருந்தது ஆதாரம் கிடைக்கலன்னா வேற ஒரு இடத்துல எங்கேயோ கிடச்சிருக்கு. திருவண்ணாமலையெல்லாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருக்கிறதுன்றாங்க. சோழர்கள் மற்றவர்கள்லாம் பாண்டியர் சேரர்கள்லாம் கட்டின கோயிலெலாம் ஆயிரக்கணக்கான வருடங்களில் இருக்குது. அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னீங்க, அவர் தமிழ் கடவுள் என்றால் அது தமிழ் கடவுள் என்றால் அது கலைஞர் தான். இப்படியே இவங்க போய் இவர் கூட
யார் நான் ராமருடைய ஆட்சி அப்படின்னு ஆர்எஸ் பாரதி பேசியிருக்காரு. இல்லை, இவர் ரகுபதி, சட்ட அமைச்சர் ரகுபதி. இப்போ நடப்பது வந்து ராமருடைய ஆட்சி. ஆனால் வந்து சிவசங்கர் அமைச்சர் பார்த்தீங்கன்னா ராமாயணம் என்பது கட்டுக்கதை. இப்போ இவங்களே வந்து இப்போ நடப்பது கட்டுக்கதை ஆட்சின்னு ஒத்துக்கிற மாதிரி தானே அது. சிவசங்கர் வந்து ராமர் என்பது கட்டுக்கதைங்கிறார். ஆமாம், ராமாயணம், ராமர் எல்லாம் அதை புனையப்பட்ட கதாபாத்திரம் கட்டுக்கதைங்க. சட்ட அமைச்சர், சட்டம் தெரிஞ்சிருக்கு அவருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, ஸ்டாலின் அவர் தலைமையில் வந்து இது வந்து ராமராஜ்யம்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. ராமராஜ்யம் நடக்கிறதுனா ஒரு சிறப்பான ஆட்சி, ராமருடைய ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தமிழ் கடவுள்னு சொல்கிறாரு. 2 கேள்வி நமக்கு வருது. ஒன்று வந்து என்னென்னா, தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, ஏங்க இப்போது முஸ்லீம்களில் தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க. தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் தமிழில் தானே பேசுகிறாங்க. அவங்க என்ன அரபிலேயே பேசுகிறாங்க? கிறிஸ்தவர்கள் இங்கே தமிழில் தான். நம்ம சகோதரர்கள் சிறுபான்மையினர்களும் தமிழர்கள். ஆமாம். தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா டக்குன்னு இப்போ முருகன், அப்போ தமிழ் கடவுள் கலைஞர் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு இஸ்லாமிய கடவுளும் கலைஞர் தான், கிறிஸ்தவ கடவுளும் கலைஞர் தான் சொல்கிற அளவுக்கு தைரியம் வந்துடுமா உங்களுக்கு? சொல்லிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அடுத்தது நமக்கு என்னன்னா, இந்த ராமருக்கு வந்துடும், முருகர்லேருந்து நம்ம ராமருக்கு வந்துடுறோம். ராமராஜ்யம் நடக்கிறதுன்ற மாதிரி ராமருடைய ஆட்சி நடக்குது. ஸ்டாலின் அவர்கள் ராமர்னு இவர் சொல்கிறாரு, சட்ட அமைச்சர் ரகுபதினா. அப்போ உங்களுக்கு அதில் கரெக்டாக அதில் வந்து உள்ள ஒரு பாயிண்ட்டை பிடிங்க. அப்போ உதயநிதியோ இல்லை யாரையோ வந்து கிருஷ்ணர்னு சொல்கிறாரு. அவர் ராமர், இவர் கிருஷ்ணர். ராமருக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன வித்தியாசம்னு மக்களுக்கு தெரியும், ஆன்மீக மக்களுக்கு தெரியும். அவர் ராமர், அவர் ஏகபத்தினி விரதர். சரியா? நம்ம அதோடு நிறுத்திக்குவோம். ஸோ ராமர், கிருஷ்ணர், முருகர் எல்லாமே வந்து திமுகலேயே இருக்காங்க. இப்போது ஆமாம், முன்னால் திமுகவுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. இப்போ ராமர் திமுகவில் இருக்கார், கிருஷ்ணர் இருக்கார், முருகர் இருக்கார், எல்லாம் ஐயனார் இருக்கார், சக்தி இருக்குது, எல்லாமே இருக்குது. கிச்சன்லேயே சக்தி இருக்குது, எல்லாமே இருக்குது. அடுத்ததாக காரைக்காலிலிருந்து தேவராஜன் கேட்கிறார், மத்திய அரசு ரயில் கட்டணத்தை ஏற்றியதற்கு முதல்வர் ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளாரே. 1000 கிலோமீட்டர் வரைக்கும் எதுவுமே ஏற்றலை. ஏசி கிளாஸுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 2 பைசா ஏற்றிருக்காங்க. அப்புறம் நான் ஏசிக்கு 1 பைசா ஏற்றிருக்காங்க. இந்த செகண்ட் கிளாஸுக்கு மற்ற இதுக்கெலாம் வந்து எதுவும் ஏற்றலை. நீங்கள் வந்து மின் கட்டணம் இப்போ 3 ரூபா பணம் இருக்காசு, சாதாரண மக்களுக்கு வந்து அரசே அந்த பணத்தை வந்து ஏற்றுக்கும், மானியமாக கொடுத்துருன்னு சொல்லி. வியாபாரிகளுக்குன்னு சொல்லி ஒரு 30 காசு ஏற்றிருக்காங்க. வியாபாரிகள்னால் அந்த சாதாரண கடை வச்சுருக்கணும் வியாபாரி தான். ஒரு சின்ன கடை வச்சுருக்கான் பாருங்க, ஒரு வாழைப்பழ கடை வச்சுருக்கான், இல்லை ஒரு மளிகை கடை வச்சுருக்கான், பெட்டி கடை வச்சுருக்கான், அவனுக்கும் வந்து ஏற்றுறீங்க. நீங்கள் இது எத்தனை தடவை ஏற்றுறீங்க? பொதுமக்களுக்கே 2 தடவையோ 3 தடவையோ ஏற்றியாச்சு. இப்போ பொதுமக்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து என்ன தேர்தல் வருதுங்கிறதுனால நாங்கள் வந்து அதை நாங்கள் ஏற்றுறோம். அந்த காசை வந்து அந்த ஏற்றத்தை வந்து மானியமாக கொடுத்து விடுகிறோம். ஆனால் வந்து தொழிற்சாலைகளுக்கு, தனியார் கல்வி நிலையங்களுக்கெல்லாம் வந்து விளையாத்துறோம்னு அதெல்லாம் ஏற்றிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் மீன் கட்டணம், பத்திரப்பதிவு, பால் விலை எல்லாத்தையும் ஏற்றுவீங்க. அப்போல்லாம் உங்களுக்கு தெரியல. இந்த ரயிலில் வந்து இதில் வேறு வந்து அப்பப்போ வந்து அவர் வந்து இப்போ வேலூர், திருப்பத்தூர்லாம் போனார். அவர் ரயிலில் போகல. இல்லை, ரயிலில் போகிறார் அவர். ஆமாம், ரயிலில் தான் போனார். ரயிலில் ஒன்றும் இல்லை விஷயம். ரகசியம் என்னென்னா, இங்கேருந்து வேலூருக்கு நான் வெளியூர் அடிக்கடி போகிறேன். இந்த வேலூர் பக்கம் போய் பாருங்கள், ரோட்டில் போனீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா இடுப்பு முன்பக்கம் வந்துடும், முன்பக்கம் இருக்கிற பின்பக்கம் போயிடும், முன்பக்கம் இருக்கிற உறுப்புகள்லாம் பின்பக்கம் போயிடும். அப்படிப்பட்ட ரோடு குண்டும் குழியாமல் அங்கங்கே டைவர்ஷன், இப்படி இறங்கி போ, ஏறிப்போ, இப்படி எல்லா விதமான குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை எல்லாம் வந்து ரோட்லேயே வந்துடும். உங்களுக்கு 5 வகையான தமிழ் நிலங்களும் வந்து நீங்கள் வந்து ஒரே ரோட்லேயே பார்க்கலாம். நீங்கள் இப்படிப்பட்ட ரோட்டில் வந்து போகிறதுக்கு முதல்வர் வந்து அவாய்ட் பண்ணி ரயிலில் போயிட்டு ரயில் கட்டணத்துக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கிறார். இதை பாராட்டணுமா விமர்சனமா நம்ம தெரியல. ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த நாள் காதோடு சரி. இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா, நான் உங்களை மாதிரியே நான் வந்து பவுடர் போடுறேன்னு வச்சுங்க, உங்களுக்கு என்ன கண்டா பிடிக்காது. நம்ம பவுடர் போடுறோம், நம்மளை மாதிரியே இந்த ஆளும் பவுடர் போடுறாரு
அப்படின்னு என்னை மாற்றிடுவீங்க, என் பதவியை பறிச்சிருவீங்க. ம். இப்போ நான் பவுடர்னு சொல்கிறேன், லிப்ஸ்டிக்காகவும் இருக்கலாம். ரைட். இப்போது நீங்கள் வந்து பவுடர் போடுறான்னு சொல்லி என்ன மாதிரியே சார் பவுடர் போடுறாரு அப்படின்னு சொல்லி என்னை மாற்றிடுவீங்க, பதவியை இடமாற்றம். லிப்ஸ்டிக்கு இப்போ நம்ம எங்கள் சப்ஜெக்ட்டுக்கு போகிறோன்னு சொன்னோம். முன்னால் வந்து அவங்களுக்கு இந்த லிப்ஸ்டிக்கார அம்மாவுக்கு வந்து பேசவே தெரியாது. என்ன அதாவது தமிழில் பேசவும் தெரியாது, அரசியலும் தெரியாது. அப்போது நம்ம அவர் முக்கியமான நிலையத்துறை அமைச்சர் அவர் தான் வந்து மாண்புமிகு தான் வந்து பக்கத்தில் நின்று எங்கே கை தட்டணும், எங்கே சிரிக்கணும், எப்படி சிரிக்கணும், வாயை திறக்கணும், இதெல்லாம் வந்து எல்லாம் பக்கத்தில் நின்று டைரக்ஷன் பண்ணுவார். கிட்டத்தட்ட நீங்கள் அந்த காலத்தில் பாரதி ராஜா வந்து அலைகள் ஓய்வதில்லை எடுத்த போது அந்த 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 பாரதி ராஜாவை நினச்சி பாருங்கள், இயக்குனர் எவ்வளோ பெரிய அந்த அலைகள் ஓய்வதிலாம் வரும்போது பாரதி ராஜா எந்த ஒரு உச்சத்தில் இருந்தார். பாரதி ராஜா வந்து அவர் வந்து ஒரு நடிக்கவே தெரியாத ஒரு யார் ஒரு ஆணோ பெண்ணோ அவங்கள வந்து நடிக்க வச்சுருவார், சிறப்பாக நடிக்க வச்சுருவார் அப்படிங்கிற அளவுக்கு அவர் திறமை. அது மாதிரி ஒரு இயக்குனர் இமயமாகவே இருந்தார், இதுவரை இருந்து கொண்டிருந்தார் நம்மால் நிலையத்துறை. இப்போ என்னன்னா டச்சு வந்து மாறிப்போச்சு. சமீபத்தில் கொஞ்ச நாள் முன்னால் வந்து நம்மளே பேசணும், ஒரு பத்திரிகை மீடியாக்காரர் ஒரு பிரச்சனையாயிடுச்சு, அப்புறம் அந்த மீடியாக்காரர் வந்து கொஞ்சம் நட்பாக இருந்துட்டார் அப்படின்னு சொல்லி மீடியாக்காரர் கன்னத்தில் பார்த்தா லேசாக லிப்ஸ்டிக் இருந்தது போல இருக்குது. அவர் எங்கே போய் அதை வந்துதான் நமக்கு தெரியல, நமக்கு அவ்வளோ தூரம் விவரம் தெரியல. அதனால் அவர் வீட்டில் பூந்து அடின்னு அடித்து அப்புறம் போலீஸெல்லாம் வந்து வழக்கெல்லாம் போட்டு அவரை பயமுறுத்தி சமீபத்தில் கூட மன்றம், மீடியா மன்றம்னா உங்களுக்கு தெரியும் அது என்ன மன்றம்னு. உடனே சாருக்கே சம்மந்தம் இருக்கிற மன்றமோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். ஆமாம் இல்லை நான் சொல்ல மாட்டேன், நீங்களே யூகம் பண்ணிக்கலாம். அந்த மன்றத்தில் வந்து ஏதோ ஒரு இது கல்வி உதவி எல்லாருக்கும் மீடியா மக்களுக்காக கொடுக்குறாங்க. அது கொடுக்கும்போது இவர் நிலையத்துறை கல்வித்துறை அமைச்சர்லாம் வரணும், அவர் வரல. இல்லை செய்தித்துறை அமைச்சர் வரணுமா, அவர் வரல. நிலையத்துறை அமைச்சர் தான் வந்திருக்காரு. அவர் தான் ஆளினால் அழகு ராஜா வச்சா. அவர் வந்தவொடனே அந்த பையனை பார்த்துட்டார், அந்த மீடியா பையன், இந்த கன்னத்தில் லிப்ஸ்டிக் இருந்தது அந்த பையன். அவனை முதல்ல வெளியே போக சொல்லுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போலீஸ்காரங்களை கூப்பிட்டு அதை விலக்கி விட்டார். இப்படிப்பட்ட ஒரு அதாவது ஒரு ஒரு குரு சிஷ்ய, நம்ம வேற ஒன்றும் சொல்லலை, குரு சிஷ்ய எது இருந்தது அது. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ அந்த அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து எம்எல்ஏ பதவி அவங்க ஆசைப்படுறாங்க 2026க்கு எங்கேயோ ஒரு இடத்துல. அதனால் இப்போ வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டச்சு வந்து அங்கே போயிடுச்சு, சின்னவர்கிட்ட போயிடுச்சு. அதாவது அரசியல் ரீதியாக சொல்கிறேன், அரசியல் ரீதியாக அவரிடம் வந்து டைரெக்டாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து ஏன்னா பாருங்கள், ஒரு காலத்தில் வந்து ஸ்டாலின் சார் மேயராக இருந்தார், முதலமைச்சராக வந்தாரா? மா சுப்பிரமணியம் சார் வந்து மேயராக இருந்தார், அமைச்சராக வந்தாரா? அப்போ எல்லாருக்கும் மேயராக இருக்கிறவங்களுக்குலாம் அந்த ஆசை வருமா வராதா? நாளைக்கு நம்ம அமைச்சராகணும், முதலமைச்சர் ஆகிறோமோ இல்லையோ அமைச்சராவது ஆகணும்னு, தப்பு இல்லையே. அப்போது அங்கே டச் வந்துருச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா, நீங்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எந்த தொகுதி கேட்குறாங்கன்னா, ஒரு தமிழ் அந்த காலத்தில் தமிழுக்கென்று பெயர் போனவர். நீங்கள் பேர் சொல்லும் போதே ஒரு மரியாதையாக ஒருத்தர் சொன்னால் நான் உங்களை கூப்பிட்டா எப்படி சொல்லுவேன், திரு அரவிந்த். அப்போ திருன்னு ஆரம்பிக்கிற வடசென்னையில் இருக்கிற ஒரு தொகுதி வச்சுங்க, சரி, ஒரு தமிழ் புலவர் பேர் கூட அதில் வரும். ஆமாம், அவர் வந்து அந்த தமிழ் எழுத்தாளர், தமிழ் புலவர். ஆமாம், அந்த நகர் வந்து அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன பிரச்சனைனா, இது இவருடைய கண்ட்ரோலில் வர தொகுதி, நம்ம நிலையத்துறை அமைச்சர் கண்ட்ரோலில். நிலையத்துறை இவரோட ஆள், ஒரு சிஷ்ய புள்ள, ஒரு கவி, அவர் ஒரு கவிஞரும் கூட, அவர் பேர்லேயே கவி வரும். அவரை தான் வந்து ஏற்கனவே இப்போ எம்எல்ஏவாக இருக்கார், அடுத்த தடவை அவருக்கே கொடுக்கணும் நம்ம சிஷ்யன் அப்படின்னா இவர்கிட்ட போய் கேட்டுருந்தா பரவாயில்ல. ரெண்டு பிரச்சனை. இத்தனை நாள் வரைக்கும் நம்மளை கேட்டு தான் எல்லாமே வந்து சிரிக்கிறதும் சிரிக்காமல் இருக்கிறதும் நம்ம சொல்லி கொடுத்த அந்த கேண்டிடேட்டு இப்போ அங்கே டச் ஆகிடுச்சு. இனிமேல் நம்மளை மதிக்கிறது இல்லை. ரெண்டாவது, அடிமடியிலேயே கை வைக்கிற மாதிரி நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற தொகுதியில் நம்ம சிஷ்ய பிள்ளையுடைய இடத்தையே வந்து கேட்குறாங்க. அது கொடுத்துருவாங்க, அநேகமாக கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம அவர் ஈரோட்டுக்காரர் சொல்லியிருக்காருல்ல,
பெண்களை வந்து நம்ம வந்து சம உரிமை கொடுத்து முன்னேற்றணும்னு சொல்லியிருக்காருல. இப்போ அது கரெக்டாக நமக்கு ஞாபகம் வரும்ல இல்லையா? இந்த மாதிரி சமயத்தில் ஞாபகம் வரும், கொடுத்துருவாங்க. இப்போ அதனால் பயங்கர கடுப்பில் இருக்கார் நிலையத்துறை அமைச்சர். இதுதான் இன்றைய காதோடு ரொம்ப அருமையாக இருந்தது சார். மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். இப்படி திரும்புங்க சார். இல்லை ஒன்றும் இல்லை, லிப்ஸ்டிக்லாம் ஒன்றும் இல்லை இல்லை அதெல்லாம் சரி. இல்லை எனக்கு அந்த லிப்ஸ்டிக்கு மீடியாலாம் சொல்லும்போது ஒரு லேசாக கொஞ்சம் ஒரு யார் அந்த பையன் கொஞ்சம் கலையாக இருப்பார் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் பார்த்ததில்ல. அரவிந்தா இருக்குமோ சார், கலையாக இருப்பார். நான் எங்கே இருந்தேன்? இல்லை அரவிந்தா இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். லிப்ஸ்டிக் இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. நீங்கள் இல்லை. ஓகே. காதோடுக்கும் ரொம்ப நன்றி. மக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னமைக்கு நன்றி சார்.